பிரேயர்ல கலந்துட்ட அனைவருக்கும் நன்றி. ஆம், உண்மையான ஞானமும் உங்கள் நல்ல கர்மாவும் மட்டுமே உங்களுக்கு வாழ்வில் நல்லதை தரும். ஆம், இறைவன் அன்புமயமானவன், ஆனால் கர்ம விதிகளுக்கு உட்பட்டு நடப்பவன். இறை தூதர் டாக்டர் இளங்கோ ஐயா அவர்கள் கூறியது. ஸோ அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஜெகதீசன் சார் மாதிரி புல்லட் மாதிரி என்னால பேச முடியாது. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். ஏதோ எனக்கு தெரிஞ்சது எனக்கு உங்களோட தெரிஞ்சது வகுப்புக்காக நான் ஆவலோட பண்றேன். காத்துட்டு இருக்கோம். என்ன நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போவீங்க, நிறைய விஷயங்கள் பேசுவீங்க, இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுலலாம் ஒன்றும் டவுட்டே இல்லை. இன்னைக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். ஜஸ்ட் என்னோட இன்ட்ரோ. என் ஊர் கோயம்புத்தூர். இப்போ நான் இருக்கிறது வந்து யூஎஸ்ல இருக்கேன். வேலைக்காக நான் இங்க இருக்கேன். கர்ம ஆற்றல் சிகிச்சை வந்து எனக்கு இப்போ சில மாதங்களா வந்து பழக்கம். எங்க அண்ணா மூலியமா வந்து எனக்கு தெரிய வந்தது. அப்புறம் இதுல பயணப்பட்டு அதுக்கு முன்னாடி ஆன்மீக பயணங்கள் நிறைய இருக்கு. புதுசா வந்தவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன். மற்றபடி ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன், தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேத்துக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நான் முதலே வந்து இந்த உடல்னா எப்படி எப்படி காந்தம் வேலை செய்யுது, அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் நம்மளோட கர்ம ஆற்றல் சிகிச்சை வந்து எப்படி வந்து இதோட கம்பைன் ஆகுது, எப்படி நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டு வந்து எப்படி வேலை செய்யுது, அப்புறம் நம்ம ப்ரீவியஸ் கர்மா எப்படி சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள இருக்கு, அந்த விஷயம்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள போய் எப்படி இந்த பிரபஞ்சம் தோன்றுச்சு, அப்புறம் சயின்ஸ் என்ன சொல்லுது, நம்ம சித்தர்கள் என்ன சொல்றாங்க, அதை பத்தி பார்ப்போம். அப்புறம் வந்துட்டு எப்படி இந்த பிரபஞ்சம் உருவானதுல இருந்து அதுக்கப்புறம் இந்த இரட்டைத்தன்மை எப்படி உருவாகுது, எப்போ உருவாகுது, அது ஏன் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவா இருக்கு, ஆண் பெண்ணா இருக்கு, அதை வந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இப்போ நான் சொல்றது எல்லாமே வந்துட்டு எனக்கு புரிஞ்சதை சொல்றேன். தப்பு இருந்தா வந்து நீங்க நீங்க திருத்தலாம், என்ன நிறுத்தி கேள்வி கேட்கலாம். அது எந்த இது இல்லை. இது வந்து ஜஸ்ட் ஒரு உரையாடல் மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பிசிக்ஸ் கான்செப்ட்ஸும் வந்து சயின்ஸாகவும் நம்ம போவோம் கொஞ்சம். ஏன்னா சயின்ஸ் முழுமையா வந்து சித்தர்கள் சொன்னதை வந்து முழுமையா ஏத்துக்க இல்லை. இன்னும் அவங்க அந்த ரேஞ்சுக்கெல்லாம் போகல. அவங்க என்னென்ன ஃபார்முலா படி டிரைவ் பண்ணி எதையெல்லாம் அச்சீவ் பண்ண முடிஞ்சதோ அது வரைக்கும் அவங்க போயிருக்காங்க. அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஆளுங்க ஆல்ரெடி உணர்ந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் அந்த ரேஞ்சுக்கெல்லாம் அவங்க இன்னும் போல. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம அறிவு கெட்டின வரைக்கும் நம்ம ரெண்டையும் பார்ப்போம். ரெண்டையும் பார்த்து என்ன இருக்கு, இது ஏன் சரி, இதெல்லாம் சரி பிசிக்ஸ் இதெல்லாம் சயின்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். எதுக்கு இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம கடவுள் தன்மையை உணரணும், புரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி கிளாஸ் எடுக்கும்போது கூட வந்துட்டு வள்ளலார் பத்தி பிரசாந்த் சார் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அதுல வந்து சுத்த தேகம், ஒளி தேகம், எல்லா தேகத்தை பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்போ கடவுள் தன்மைய அட்டைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் தெரியணும். தெரிஞ்சாதான் வந்துட்டு வெறும் கதையா மட்டுமே இதை நம்ம கேட்டுக்கிட்டு எங்கேயோ யாரோ பண்ணாங்க, ஏதோ சித்தர் பண்ணாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம இல்லாம, இது எப்படி நமக்கு ரிலேட்டபிளா இருக்கு, நமக்கு எப்படி சம்மந்தப்படுது, நம்ம என்ன பண்ண முடியும் இதுல, நம்ம அவ்வளவு தூரம் பயணப்படணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இது உதவியா இருக்கும். ஆனா இப்போதைக்கு இது வந்து ரொம்ப முக்கியமா அப்படின்னா அவ்வளவு முக்கியம்லாம் கிடையாது. என்னன்னா நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கோம். செகண்ட் ஸ்டாண்டர்ட் போறதா நம்ம கோல். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்புறம் நம்ம அடுத்து நம்ம இந்த கட்டத்துக்கு போகலாம். பட் அட்லீஸ்ட் எதை நோக்கி போறோம்னு நமக்கு தெரியணும்ல. இதெல்லாம் இருக்கா, ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்காக தான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் நினைச்சேன். பட் இது புரிஞ்சாலும் புரியாட்டியும் ஒன்றும் தப்பு கிடையாது. இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்மளுடைய கோல் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகணும். அது போயிட்டு அடுத்தடுத்து முன்னேறி போகணும். அதுதான் நம்மளோட கோல். ஸோ ஏன்னா நம்ம என்ன சாதிச்சோம், நம்ம என்ன செய்யறோங்கிறது தான் முக்கியம். சரி, ஓகே. இதெல்லாம் முன்னாடி வந்துட்டு
சில டேர்ம்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். வெளி வெளின்னா என்ன, புறவெளின்னா என்ன, அணுன்னா என்ன, பர அணு பரம அணு அப்படின்னா என்ன, அப்புறம் பிரம்மம்னா என்ன, பரபிரம்மம்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். வெளி அப்படின்னா ஸ்பேஸ், இடம். இப்போ இது வந்து இங்க இப்போ பிளானட்டுக்குள்ள வந்து ஸ்பேஸ் அப்படின்னா ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் உள்ள ஒரு டிஸ்டன்ஸ், என்ன தொலைவோ அது வந்து வெளி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுவே வந்து நம்ம பூமிக்கு அப்பாற்பட்டு வெளி இருக்குன்னா புறவெளி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது வந்து அங்க இருக்கிற நம்ம யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பேஸை வந்து புறவெளி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அங்க இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அங்க வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அங்கே வெறும் எம்டியா இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் அது எம்டி எல்லாம் இல்லை. அது என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் பரபிரம்மம் பிரம்மம் அப்படின்னு இருக்கு. இந்த பிரம்மம்ங்கிறது வந்து எல்லாத்தையும் உருவாக்கி, இந்த அண்ட சராசரங்களையும் உருவாக்கி, இந்த யூனிவர்ஸை மொத்தமா உருவாக்கி, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு எல்லா இடத்துலயும் அது ஊடுருவி இருக்கு பிரம்மம்ங்கிறது. ஆனா அந்த பிரம்மம்ங்கிறத வந்து கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம், பியூர் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லலாம். அது வந்து ஊடுருவி எல்லாமாவும் இருக்கு. அது வந்து அதுக்கு காலம் கிடையாது, அதுக்கு டைம் கிடையாது, அதுக்கு ஸ்பேஸ் கிடையாது, அதுக்கு வந்துட்டு எல்லையும் கிடையாது. அது இப்படிதான் இருக்குன்னும் தெரியாது. ஆனா அது எல்லா இடத்துலயும் நீக்கமற நிறைஞ்சிருக்கு. அதை கடவுள்னு நீங்க சொன்னாலும் சொல்லலாம். இங்க சயின்ஸ் படி போறேன், அது பிரம்மம் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். சயின்ஸ் வந்து அது வேற மாதிரி சொல்லுது. நான் சயின்ஸ் சொல்லும்போது நான் ஒவ்வொன்றையும் சொல்லும்போது பிரிச்சு பிரிச்சு சொல்றேன். சரி, நம்ம ஆளுக சித்தர்கள் என்ன சொல்றாங்க, சரி சயின்ஸ் அதை என்ன எப்படி பாக்குது அப்படிங்கறது பார்ப்போம். இப்போ பிரம்மம்னா அது எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு, எல்லா இடத்துலயும் ஊடுருவி இருக்கு, அது இல்லாத இடமே இல்லை. அதிலிருந்து தான் வந்துட்டு மற்ற பிளானட்ஸ் எல்லாம் உருவாச்சு. நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம், எப்படி உருவாச்சு, அது என்ன பண்ணி இப்படி வந்தது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த டேர்மை வந்து தெரிஞ்சுப்போம். பிரம்மம் வந்து எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. சரி, இது ஓகே. பரபிரம்மம்னா என்ன அப்படின்னா, அந்த பிரம்மம் உருவாகிறதுக்கு மூல காரணமா இருந்தது வந்து பரபிரம்மம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த கடல் கடல் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், அது ஒரு பிரம்மம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கடல் உருவாகிறதுக்கு மூலக்கூறா இருந்த அந்த நீர் துகள் இருக்கு இல்லையா, அந்த நீர் இருக்கு இல்லையா, வாட்டர் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பரபிரம்மம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த மாதிரி காற்று ஒரு இடத்துல காற்று ஃபுல்லா நீக்கமர நிறைஞ்சிருக்குன்னா, காற்று அந்த ஒரு அணுவாகக்கூடிய அந்த காற்று உருவாகக்கூடிய உட்காரணமா இருந்தது என்னவோ அதை வந்து பரபிரம்மம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி பிரம்மம் உருவாக முக்கிய காரணமாக இருந்தது வந்து பரபிரம்மம்னு சொல்றாங்க. அது வந்து ஒளி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அருட்பெருஞ்சோதி வந்து ஐயா வந்து வள்ளலார் ஐயா வந்து அதை சொல்றாங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தது, எப்பயுமே இருக்கு, எப்பயுமே இனிமேலும் இருக்கும். அதுக்கு சைஸு, கலரு, ஷேப்பு அதெல்லாம் எதுவும் சொல்லாது, வந்து ஒளி வடிவத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது வந்து பரபிரம்மம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் அணுன்னா ஆட்டம், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப ரொம்ப பிசிக்ஸா ரொம்ப போரிங்கா போகுதுன்னு நினைச்சுக்காதீங்க. இது நமக்கு புரியணும். இது புரிஞ்சாதான் வந்துட்டு நம்ம எவ்வளவு தூரம் டீப்பா உள்ள போகணும் அப்படிங்கிறது தெரியும். உங்களுக்கு புரியலனாலும் சொல்லுங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். அப்புறம் அணு இருக்கு, அணு இருக்கு, பரம அணு அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கு. சரி, என்ன வித்தியாசம்? அணுன்னா என்னன்னா, இப்ப வந்து எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும், நம்ம உடலை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த உலகத்தில் உள்ள எந்த உலகத்தில் மட்டும் இல்ல, இந்த யூனிவர்ஸ்ல இருக்க எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும், நீங்க நுணுக்கி நுணுக்கி இப்போ நுணுக்கி நுணுக்கி உள்ள போக 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 என்னன்னா என்ன இருக்குன்னா, அதுக்குள்ள ஒரு அணு தான் இருக்கும். ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அப்படிங்கக்கூடிய உட்கூறுகளால உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்டம் ஒண்ணு இருக்கும். இது வந்து எல்லா பொருள்கள்லயும் இருக்கு. நம்ம வந்து இந்த பூமியில வந்து உயிர் உள்ளது, உயிர் அற்றது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா பிரிக்கிறோம். எல்லாத்துலயும் ஆட்டம் தான் இருக்கு. சரி, ஏன் இது உயிர் உள்ளது, இது ஏன் உயிரற்றது அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் காரணம்னா, அதுல வந்து உயிர்த்தன்மை அப்படின்னு வந்து ஒண்ணு இருக்கு. இது வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்போ வந்து
வள்ளலார் ஐயா வள்ளலார் ஐயா இல்ல, மகரிஷி ஐயா சொன்ன கான்செப்ட் படி சொல்லணும்னா, இந்த யூனிவர்ஸ்ல வந்து எது விண்ணாக இருக்கோ, விண் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். விண்ணாக இருக்கோ அதுதான் உயிரா வந்துட்டு நம்ம உடம்புக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மாதிரி உயிருள்ள பொருட்கள்ல இப்ப மனிதர்கள், விலங்கினங்கள், பறவைகள், செடி கொடிகள் அதுலெல்லாம் வந்துட்டு அந்த விண்ணாக வெளியில இருக்கக்கூடிய அந்த சக்தி அந்த இப்போ உயிருள்ள பொருட்களா உயிருள்ள ஜீவன்களாகிய நமக்குள்ள வந்து உயிரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உயிரா வந்து சுழன்றுகிட்டே இருக்கு. எல்லா பக்கமும் எல்லா செல்களுக்குள்ளேயும் போய் போய் வருது. இது வந்து தயவு செஞ்சு மியூட் பண்ணிக்குங்க. இது வந்து இது நடந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? இது நடந்துகிட்டு இருக்கிறனால இது உயிர் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றோம். மத்தது வந்து உயிர் அற்றதுல வந்து அதுக்குள்ளேயும் ஆட்டம்ஸ் இருக்கு, இயக்கங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அது வந்து பேசவோ அந்த அறுவகையான குணங்கள் வந்து அதுக்கு கிடையாதுங்கிறனால அதை வந்து நம்ம வந்து உயிர் அற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிடுறோம். ஐயா வந்து ரீசெண்டா பேசும்போது கூட சொல்லியிருப்பாரு, எல்லாத்துலயும் உயிர் இருக்கு, அது நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எப்படி அது ஒர்க் ஆகுது, ஏன் அதை சொல்றாங்க, எப்படி டீப்பர் லெவல்ல அது வந்து அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு எடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பரம அணு தான் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எப்படி வந்து பரபிரம்மத்திலிருந்து பிரம்மம் உருவாகுது. பரபிரம்மத்திலையும் எந்த விதமான அசைவும் கிடையாது, எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அது அப்படியே இருக்கு, நிலையா இருக்கு. அது வந்து சிவம்னு சொல்றாங்க. சிவம்னா எந்த விதமான மாற்றங்கள் இல்லாதது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே அதிலிருந்து தான் பிரம்மம் உருவாகுது. இப்போ அது வந்து மாறுபட்டு வரல, அது வந்து உருவாக்குது. அது பரபிரம்மம் அப்படியே தான் இருக்கு, இன்னுமே இருக்கு. இன்னுமே கடவுள போய் அடையறவங்க வந்து அந்த ஜோதிய வந்து பார்க்குறாங்க, பார்க்க முடியும். அததான் சொல்றாங்க, அது அப்படியே தான் இருக்கு. அது வந்து பிரம்மத்த உருவாக்குது. சரி, இந்த பிரம்மத்துல வந்து ஏதாவது அசைவு இருக்கா அப்படின்னா, பிரம்மத்திலயும் எந்த விதமான அசைவும் இல்ல. எந்த விதமான மாற்றமும் அதுலயும் இல்ல. சரி, ஓகே. இதுலயும் வந்து எந்த விதமான சேஞ்ச் இல்ல. அந்த பிரம்மம் வந்து என்ன பண்ணுதுன்னா, பரம அணு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து உருவாக்குது. அந்த பரம அணு உருவாகும்போது தான், அதுல வந்து வைப்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் நடக்குது. அது ஏன் வைப்ரேஷன் நடக்குது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த வைப்ரேஷன் நடக்கும்போது தான், அங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து அ அ ஒரு அசைவே உண்டாகுது. அந்த அசைவின் மூலமா தான் வந்துட்டு அந்த பாசிட்டிவ், நெகட்டிவ், ஆண், பெண், அந்த இங் யாங் தத்துவம், மர்காபா அப்படின்னு கூடிய அந்த தத்துவங்கள் எல்லாம் அங்கிருந்து தான் உருவாகுது. அந்த அசைவு மொத உருவாகும்போது அங்க தான் வந்து அது ஏன், எதனால அது வந்து பாசிட்டிவ், நெகட்டிவா இருக்குங்கிறத நம்ம பிசிக்ஸாவும் உள்ள டீப்பாவும் போய் பார்ப்போம். நான் சொல்றேன் அது ஏன் அப்படிங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பரமாணு வந்து உருவாகும்போது வந்துட்டு அ அ ஒளி தோன்றுனதாகவும் வந்து சொல்றாங்க. இது நம்ம பார்த்தோமா? நம்மல்லாம் பார்க்கல. சித்தர்கள் வந்து பார்த்து சொல்லியிருக்காங்க. சயின்ஸுக்கும் வந்து அது வந்து சயின்ஸ் வந்து இன்னும் அது வேற கோணத்துல அணுகுது. சயின்ஸ் வந்து இன்னுமே எந்த தியரிய நம்பிட்டு இருக்கு அப்படின்னா, பிக் பேங் தியரின்னு ஒண்ணு நடந்தது. அப்புட்ன்னா, இந்த உலகம் வந்து 13 பில்லியன் லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரே எனர்ஜியா இருந்தது வந்து ஒரு வெடிப்பு வந்து நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வெடிப்பு நிகழ்ந்து தான் வந்துட்டு இந்த அண்டங்கள் உருவானது அப்படிங்கிற தியரிய தான் அது இன்னும் நம்பிட்டு இருக்கு. அததான் சொல்லுது. அதுதான் கரெக்ட்ன்னு சொல்ல, அந்த தியரிக்குள்ள தான் இன்னும் அவங்க போய்க்கிட்டு இருக்காங்க. ஆனா சித்தர்கள் என்ன சொல்றாங்க, வெடிப்பெல்லாம் ஒண்ணும் நடக்கலப்பா. அம் பிரம்மத்திலிருந்து வந்துட்டு பரமாணு உருவாச்சு. அந்த பரமாணு தான் வந்து மாற்றம் அடைஞ்சு இந்த அண்டம், பேரண்டம் எல்லாமே உருவானது அதிலிருந்து தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ஃபர்ஸ்ட் எப்படி உருவாகுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பரமணு வந்து அம் இந்த பரபிரம்மம்னு சொல்லக்கூடிய அதிலிருந்து ஒரு சின்ன துகளாகப்பட்டது. ஒரு 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 எனர்ஜி வந்து உருவாகுது. அந்த எனர்ஜி வந்து உருவாகும்போது, சரி, இன்னொரு கேள்வி இதுக்கு முன்னாடி.
இப்போ பூமி இருக்கு. பல்லாயிரம், பல கோடி, பல ட்ரில்லியன், பில்லியன் கணக்கான பேரண்டங்கள் சுத்தி இருக்கு. அது எல்லாமே ஏன் வந்து ஒரு உருளை வடிவத்துல இருக்கு? ஏன் ஸ்கொயரா இருக்கலாம், ரெக்டாங்கிளா இருக்கலாம், நீள வடிவத்துல இருக்கலாம். ஏன் அது இல்லாம எல்லாமே வந்து அ ஒரு அ ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல, ஒரு உருண்டை வடிவத்தில் இருக்க காரணம் என்ன அப்படின்னன்னா, சித்தர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, இந்த பிரம்மமாகப்பட்டது அதனோட தன்மை என்னன்னா, சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அப்படின்னா, எல்லா பக்கம் இருந்தும் ஈக்குவலா அதுக்கு வந்து ஃபோர்ஸ் குடுக்குது. அதனால எது வந்து இந்த ஸ்பேஸ்ல உருவானாலும், அது வந்து உருளை வடிவத்தில வந்து அது வந்து ஆக்குது. அத வந்து சூழ்ந்து அழுத்தி அத ஸ்பின் பண்ணவும் வைக்குது. அதே மாதிரி அத அழுத்தவும் செய்து எல்லா பக்கம் இருந்தும் அழுத்துது. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அ லட் எடுத்துக்கிட்டோம்னு வையுங்களேன். லட்ட வந்து எல்லா பக்கமும் ஈக்குவலா வந்து நம்ம உருட்டுனோம் அப்படின்னா, அது ஒரு உருளை வடிவத்தில வரும். ஒரு பக்கம் போட்டு அழுத்தம்னா, அது சப்பாத்தி மாரி தட்டையாயிரும். ஸோ, அதனால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த பிரம்மத்துக்கு வந்து அ அதனோட இயற்கை தன்மை என்ன அப்படின்னா, அத வந்து எல்லா பக்கமும் அழுத்துது. அந்த மாரி ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பரமாணு உருவாகுது. ஒரு ஒரு எனர்ஜி வந்து உருவாகுது. அது எங்கிருந்து உருவாகுதுன்னா, அந்த பரபிரம்மமாகப்பட்டதே வந்து ஒரு சின்ன துகளா, அதாவது இறைவனே வந்து இன்னொரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, அந்த இறைவனே வந்து ஒரு சிறு துகளா வந்து உருவாறாரு. அது வந்து மாற்றமடைந்து வராரு. அது வந்து அசையா தன்மையிலிருந்து அசையும் தன்மையாக அவரு வராரு. அப்போ வரம்போது வந்துட்டு, இந்த பிரம்மமாகப்பட்டது வந்து எல்லா பக்கம் இருந்தும் அழுத்துது. அழுத்தும்போது வந்துட்டு, அது வந்து உருளை வடிவம் பெறுது. உருளை வடிவம் பெற்று, அதுக்கப்புறம் அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், அந்த நேச்சர், அந்த பிரம்மத்துக்கு இருக்கக்கூடிய இயல்புனால அது வந்து சுழல ஆரம்பிக்குது. சுழல ஆரம்பிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த பராபரத்தில வந்து ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு அசையுது. அசையும்போது வேவ் ஃபார்ம் கிரியேட் ஆகுது. வேவ்னா மேல கீழ நகரும். ஓகேவா? மேல நகரும்போது பாசிட்டிவ், கீழ நகரும்போது நெகட்டிவ். இந்த மேல கீழ நகரும்போது பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து மொத வந்து இந்த அ அண்ட சராசரங்கள்ல வந்து உருவாகுது. அந்த பரமாணு வந்து சுத்த ஆரம்பிக்குது. இது மாரி ஒரு பரமாணு தான் வந்து தான் இல்ல. எல்லா இடங்களிலும் இந்த சக்தி களம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அம் இந்த சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சக்தி களம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. சிவக்களம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அதுல என்ன சக்தி களம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த சக்தி களத்துக்குள்ள தான் வந்துட்டு ஒரு இந்த பேரண்டம், மொத்த பேரண்டம் இருக்கு இல்லையா? இந்த எல்லையற்ற பேரண்டம் இருக்கு இல்லையா? இந்த எல்லையற்ற பேரண்டமும் வந்துட்டு அதுவும் ஒரு அ அ வட்ட வடிவுல இருக்கு. அப்படின்னு சொல்றாங்க. அந்த வட்ட வடிவத்துக்கும் மேல போனோம்னா, சிவக்களம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சிவக்களம் வந்து எல்லையற்ற இருள். இருள் நிறைந்த இதுதான் வந்து சிவக்களம். அதுக்கு வந்து இன்ஃபினிட்டி. அது வந்து அதுக்கு எந்த விதமான எல்லையுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாரி வந்து இந்த சக்தி களத்துக்குள்ள நெறைய அ அ விண் அப்படிங்கிற பரமணு, விண்ணு எல்லாம் ஒண்ணுதான். அது வந்து உருவாகுது. அந்த விண் வந்து சுழன்று சொன்னா, அந்த மாரி நெறைய விண்கள் வந்து தோன்றுது. அது ஒவ்வொன்னா சுழல ஆரம்பிக்குது. சுழல ஆரம்பிக்கும்போது வந்துட்டு, நான் முதல்லயே வந்து சொல்லியிருக்கேன். அம் ஒரு அம் ஒரு அது வந்து சக்தி நிறைந்ததா இருக்குது. அதனால அது சுத்தம்போது, அது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவையும் கிரியேட் பண்ணுது. இத வந்து சயன்ஸ் எப்படி பாக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, அது வந்து முற்றிலும் வேறுபட்ட கோணத்துல அவங்க பாக்குறாங்க. எப்படின்னா, இந்த இந்த பெருவெடிப்பு நடந்ததால, இந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பேஸ்ல வந்து எல்லா இடமும் வந்துட்டு ஒரு ஃபீல்டா வந்து அ டிஃபரண்ட் ஃபீல்ட்ஸ் இருக்குங்கிறாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து அது மாரி நெறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு. குவாண்டம் ஃபீல்ட்ஸ் அந்த மாரி நெறைய ஃபீல்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. அ அதாவது எப்படி தமிழ்ல அத எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்போ ஃபீல்டுங்க வந்து ஒரு படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அ பொருள் கிடையாது. அது ஒரு தன்மை. ஃபார் எக்ஸாம்பிள் நீர ஒரு ஃபீல்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த மொத்த நீருமே ஒரு ஃபீல்டா இருக்கும். அதே மாரி ஒரு காற்றுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த காற்றுல வந்து இப்போ ஒரு அ ஒரு ஒரு ஏதாவது இசைக்கருவி வாசிக்கிறோம்னு வைங்களேன், அந்த காற்று வந்து அசையாம அப்படியே இருக்கு. அந்த இசைக்கருவி வாசிக்கும்போது
அந்த ஸ்ட்ரிங் ஆடும்போது வந்துட்டு இந்த காற்றுல வந்துட்டு ஒரு வைப்ரேஷனை ஒரு வேவை உண்டாக்குது. அது வந்து அந்த காற்று வந்து அந்த இசைக்கருவியை கேட்கறதுக்கு ஒரு ஃபீல்டா இருக்கு. அந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா பிரம்மத்துல நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு. அதிலிருந்து தான் வந்துட்டு இந்த பரமாணு உருவாகுது. அதுலேருந்து அவங்க வந்து வேற மாரி சொல்றாங்க. குவாண்டம் இதுல வந்து வராங்க. நம்ம முதல் வந்து இவங்க சித்தர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் சயின்ஸ் என்ன சொல்லுதுங்கிற சொல்லிடுறேன். அவங்க வந்து ஃபீல்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. இந்த மாரி சித்தர்கள் வந்து இந்த பரம அணு வந்து உருவாச்சு. அது உருவாகி அது சுழல ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த ஒரு ஒரு பரமாணு இருக்கு இல்லையா? அந்த மாரி நெறைய பரமாணுக்கள் உருவாகுது. ஒவ்வொன்னும் வந்து கூட்டு சேர்ந்து நெருக்கி நெருக்கி சுத்த ஆரம்பிக்குது. நெருக்கி நெருக்கி சுத்தம்போது என்ன ஆகுதுன்னா, அ வந்துட்டு அம் அந்த கூட்டமைப்புனால பல இந்த ஆக்ஸிஜன், ஹைட்ரஜன் அந்த மாரி எலமெண்ட்ஸ் வந்து நெறைய ஃபார்ம் ஆகுது. அந்த எலமெண்ட்ஸ் வந்து நெறைய ஃபார்ம் ஆனதுக்கப்புறம், அது வந்து நெருக்கி, நெருக்கி, நெருக்கி என்ன ஆகுதுன்னா, அந்த அட்டாமிக் பாண்ட் வந்து கிரியேட் ஆகுது. எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் ஆகுது. அதெல்லாம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த நிலம், நீர், காற்று, ஆகாயம் அப்படிங்கக்கூடிய பஞ்ச பூதங்களா வந்து அது வந்து கன்வெர்ட் ஆகுது. அந்த பஞ்ச பூதங்களா கன்வெர்ட் ஆயி, அதுக்கப்புறம் வந்து தான் வந்து பூமி பூமி எக்ஸாம்பிளுக்கு பூமி, இந்த மாரி பல கோள்கள் இது எல்லாமே வந்து அதிலிருந்து தான் உருவாகுது அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. இவங்க சயின்ஸ்ல சயின்ஸ எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து குவாண்டம் குவாண்டம்ன்னு சொல்றாங்க அத. எப்படின்னா, ஒரு அணுவுக்கும் சிறியதான ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து குவாண்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அந்த குவாண்டத்துக்குள்ள என்ன இருக்கு? அம் அ குவார்க்ன்னு சொல்றாங்க. அது வந்து சக்தி வடிவத்தில இருக்கு. அதாவது ஆற்றல் தான். ஆற்றல தான் அவங்க வேற மாரி சொல்றாங்க. நம்ம சித்தர்களும் சொல்றது ஆற்றல தான் சொல்றாங்க. அணுவுக்கும் சின்னதாகக்கூடிய பரமாணு வந்து ஆற்றல் வடிவத்தில தான் இருக்கு. இப்ப எங்கேயுமே இப்ப அணுவையே எடுத்துக்கிட்டோம்னா, அதுல 99.99% வெறும் வெற்றிடம் தான் இருக்கு அதுல. அணுவுலயுமே வந்து வெற்றிடம் தான் இருக்கு. இப்பனா மேக்ஸிமம் நம்ம வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெற்றிடமாக தான் இருக்கு. ஆனா, அதுக்கு உள்ள எல்லா இடத்துலயும் வந்து ஆற்றல் வந்து இருக்கு. நம்ம வந்து மெயினா வந்து புரிஞ்சுக்க வேண்டியது, இப்ப இதுல இந்த கான்செப்ட்ல எதுவுமே புரிஞ்சாலும் புரியலனாலும் மெயினா எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆற்றல் தான் வந்து முக்கியம். அந்த ஆற்றல் தான் வந்து ஒவ்வொன்னா வந்து மாறுது. ஒவ்வொரு பருப்பொருளாக மாறக்கூடியது அந்த ஆற்றல் தான். இப்ப மனிதனாக இருக்கிறதும் சரி, உயிர் உள்ளதாகவும், உயிர் அற்றதாகவும் இருக்கிறது என்னன்னா, அது வெறும் ஆற்றல் தான். அந்த ஆற்றல் தான் வந்துட்டு மாறி, 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 மாறி இந்த மாரி உருவெடுத்து இருக்கு. இத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து அம் இப்போ பரமாணு வந்து அ பரமாணு பத்தி சொன்னேன். அது எப்படி வந்து ஒண்ணு சேர்ந்து இயங்கும்போது எலமெண்ட்ஸா மாறுது. அதிலிருந்து வந்து எப்படி வந்துட்டு ஹைட்ரஜன், ஹீலியம் அந்த மாரி இதுலருந்து அ திடப்பொருள்களாக ஒவ்வொரு டிஃபரெண்ட்டா நிலம், நீர், காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சபூதங்களா மாறுது. அது ஒண்ணு சேர்ந்து சொல்லும்போது, அதுக்கப்புறம் அதுல பல கோடி வருஷங்கள் வந்து அது கண்டென்ஸ் ஆகும். அது ஹீட் எனர்ஜி இருக்கும். அது எல்லாமே சேர்ந்து, சேர்ந்து நடந்து, நடந்து ஒவ்வொரு கோளங்களாக, அதுக்கப்புறம் ஒவ்வொரு அம் பிளானட்ஸாவும் இதாவும் மாறுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ சயின்ஸ் வந்து அம் ஆட்டம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆட்டம் வந்து புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அப்படிங்கக்கூடியது வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அந்த நியூக்ளியஸ்க்கு உள்ள வந்து இருக்கக்கூடியது தான் வந்து குவாண்டம் அ அ ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுக்குள்ள வந்து ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றல் ஒண்ணுக்கொண்ணு இணைஞ்சு தான் வந்து புரோட்டான், நியூட்ரான் என்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் பிளஸ் நியூட்ரலா இருக்கக்கூடிய எனர்ஜிய வந்து உருவாக்குது. அப்புறம் வந்து வெளியில இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பாசிட்டிவ் இருக்கிறனால, அதன் கூட கம்பைன் ஆயி, அதே மாரி சித்தர்கள் சொல்ற மாரி ஒண்ணுக்கு ஒண்ணு இணையும்போது, அப்போ வந்து அது இணையும்போது எடுத்தோனே இணையாது அது. அதுக்கு வந்து ஒரு சர்டைன் ஃப்ரீக்வென்சி இருக்கு. அந்த சேம் ஃப்ரீக்வென்சில வந்து ஸ்டாண்டர்ட் ஃப்ரீக்வென்சின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதுல இயங்கும்போது தான் ஒரு அணு உண்டாகுது. அந்த அணு அணுவிலிருந்து அ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த அணுவிலிருந்து வந்து அ அந்த அணுவின் கூட்டமைப்பு மூலமா வந்துட்டு ஹைட்ரஜன், ஹீலியம், ஆக்ஸிஜன் அப்படின்னு சொல்லிட்டு எலமெண்ட்ஸ் உண்டாகுது அப்படிங்கிறாங்க. அப்புறம் எலமெண்ட்ஸ் வந்து
கம்பைன் ஆகி பைண்ட் ஆகி வந்துட்டு நமக்கு வந்து லிக்விடு கேஸு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் வந்து உண்டாகுது. மேட்டர் வந்து அப்போ தான் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு வந்து 3 வகையான டிஃப்ரெண்ட் பாண்டு பற்றி எல்லாம் பேசுகிறாங்க. இந்த எலக்ட்ரான் ஷேரிங்கு, எலக்ட்ரானை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அப்புறம் அட்டாமிக் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாண்ட் இருக்குது. அந்த பாண்டு மூலிமா வந்துட்டு இந்த பருப்பொருள் உண்டாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கா வந்து எல்லாம் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லாமே ஆற்றல் ஆற்றல் தான். ஆற்றல்ல இருந்து தான் வந்துட்டு நமக்கு வந்து இந்த பருப்பொருள் எல்லாமே நம்ம வந்திருக்கு. நம்மளுமே அதுலேருந்து தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்போ உணர்றோமோ, அப்பதான் வந்துட்டு, ஓ! நமக்கு வந்து அந்த எல்லை இல்லாத தன்மைய அடைய முடியும். அந்த இறைவனாகப்பட்டவன் எப்படி இருக்கான்? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது வந்து அட்லீஸ்ட் இன்னும் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காவது நமக்கு வேணும். அதுக்காக தான் இந்த கான்செப்ட்டே மெயினா சொன்னேன். அப்புறம் இது அம் இந்த கான்செப்ட்ட மெயினா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தான் வந்தேன். வேற என்ன யோசிச்சு வச்சிருந்தேன்? அதுக்கப்புறம் வந்துட்டு அம் இன்னும் சில கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு யோசிச்சு வச்சிருந்தேன். என்னன்னா, இப்போ கோள்கள் இருக்கு இல்லையா? நமக்கு கோள்களுடைய தாக்கம் வந்து நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. இது எப்படி இந்த கோள்கள் வந்து அது எங்கேயோ இருக்கு, எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம இந்த பூமியில இங்க இருக்கோம். இது எப்படி வந்து நமக்கு தாக்கத்த உண்டாக்குது? அப்படிங்கறக்கு வந்து எப்படி எக்ஸாம்பிள்னா, இப்போ அந்த கோள்கள் வந்து ஒரு இடத்துல அதிர்வை ஏற்படுத்துது. அது பாட்டு சுழண்டுகிட்டு இருக்கு. அது சுழலும்போது வந்துட்டு, அதுவும் ஒரு காந்தத்த வெளிப்படுத்தும். அந்த காந்தம் வந்து இப்ப நம்ம வந்து சோலார் சிஸ்டத்துல இருக்கோம். இந்த சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய அனைத்து பிளானட்டும் வந்து அ ஐயா வந்துட்டாருன்னு நெனைக்கிறேன். நம்ம இத கன்டின்யூ பண்ணுவோம். மிக்க நன்றி. இன்னொரு நாள் கன்டின்யூ பண்ணுவோம். ரொம்ப இன்னைக்கு வந்து டீப்பா தான் போனேன். கொஞ்சம் வேகா இருந்தா மன்னிச்சிடுங்க. சாரி இன்னும் ஐயா வரல போல இருக்கு. சாரி ராங் இன்ஃபர்மேஷன். வரல வரல. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ ஒவ்வொரு கோள்களும் சுத்துது இல்லையா? அந்த ஒவ்வொரு கோள்கள் இல்ல சுத்தும்போது ஐயா வந்துட்டு வந்துட்டாங்க. ஓகே. மன்னிக்கணும், ஐயா சாரி. வந்துட்டாங்க. ஓகே. நன்றி, நன்றி. இல்ல தலைவரே வரல. வரல தலைவரே. இன்னும் வரலையாமா? ஓகே, ஓகே. கன்டினியூ பண்றேன். ஸோ வந்து அந்த கோள்கள் சுழலும்போது என்ன ஆகுது? அது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட வந்து கிரியேட் பண்ணுது. ஒரு காந்தத்த வந்து வெளிப்படுத்துது. நான் இன்னும் சிலதெல்லாம் பார்த்து வச்சிருந்தேன். வந்து ரொம்ப டீப்பா போனா அது இந்த வேவ்ஸ்னா என்ன? ஃப்ரீக்வன்சினா என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தேன். தெரியல எனக்கு. அது அவ்ளோ டீப்பா போனா எல்லாம் தூங்கிருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அது வேண்டாம். நம்ம இது ரொம்ப சிம்பிளாவே போவோம். எத புரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு போவோம். இப்போ அதுல காந்தம் வந்து வெளிவருது. ஸோ அந்த காந்தமுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம்? அது எப்படி வந்து நம்மள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஒவ்வொரு கிரகங்கள் சுத்துறது மூலியமாவும் வந்துட்டு, அங்க வந்து ஒரு காந்தம் வெளிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இந்த சூரிய ஒளியாகப்பட்டது வந்து நம்ம உள்ள இந்த பூமிக்கு உள்ள வரும்போது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த எல்லா காந்தத்தையும் எடுத்துக்குது. அந்த எல்லா காந்தத்தையும் சேர்த்து தான் அந்த ஒளியா வந்து உள்ள வருது. இந்த பூமிக்குள்ள வந்து வருது. அந்த பூமிக்குள்ள வரும்போது தான் வந்துட்டு அந்த அ
ஒளிக்குள்ளேயே வந்துட்டு அனைத்து காந்தங்களும் இருக்கு. அதுதான் வந்துட்டு இந்த ஜாதக ரீதியா அவங்க பார்க்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு காந்தமும் அந்த ஒவ்வொரு பிளானட்ஸோட காந்தமும் வந்துட்டு நமக்குள்ள வந்து அந்த மாற்றத்த வந்து ஏற்படுது. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கோம். இப்ப நம்மளுடைய ஜீவகாந்தம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, நமக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய காந்தங்கள் எப்படி இருந்தாலும் நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. ஆனா நம்ம அந்த ரேஞ்சுக்கு போணும். நம்ம அந்த ரேஞ்சுலலாம் இல்ல ஆக்சுவலா. நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுற மாரி தான் இருக்கோம். அந்த காந்தங்கள் வந்து இங்க வந்து மாற்றங்கள ஏற்படுத்துது. சிலருக்கு வந்து அ இந்த டைம் நல்லா இருக்கு. என் மைண்ட் நல்லா இருக்கு. நான் நெனச்சதெல்லாம் நடக்குது. நான் பாசிட்டிவா இருக்கேன். நான் எதுவுமே பண்ணல. ஆனா நான் பாசிட்டிவா இருக்கேன். அப்படிங்கிற காரணம் என்னன்னா, அந்த நேரத்துல அவன் அவங்க கிரக சூழல் படி அந்த காந்தங்கள் வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய காந்தங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அந்த நன்மைய வந்து உண்டாக்குது. அது எப்படி உண்டாக்கும் அப்படின்னா, மூச்சு காற்று மூலியமா வந்து மாற்றங்களை ஏற்படுத்தும். மத்தபடி நம்மளுடைய அ அ காந்தங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஜீவகாந்தம், அதுல வந்து மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்ப வந்து அதுக்கு மூச்சு காற்றும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்கக்கூடிய வகையில வந்து நம்ம ஜீவகாந்தத்த வந்து இன்னும் அ மேன்மைப்படுத்துற வகையில வந்து மூச்சு காற்று மாறிடும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காவே பாசிட்டிவா இருக்கும். நம்ம செய்ற காரியங்கள் வந்து வெற்றி அடையும். அப்புறம் நம்ம நினைத்த எண்ணங்கள் ஈடேறும். அதுக்கு எல்லாம் வந்துட்டு அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆனா நமக்கு தெரியாது. இந்த டைம்ல வந்து நமக்கு நல்ல டைமு. இது வந்து நல்லா போயிட்டுருக்கு. இதுல இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அதே மாதிரி சிலருக்கு வந்து நேரம் சரியில்ல. நம்ம தொட்டதெல்லாம் வந்து அடி விழுகுது. நம்ம சும்மாவே இருந்தாலும் எவனோ வந்து அடிக்கிறான். அப்படிங்கிற மாரி இதெல்லாம் வந்து எப்ப நடக்கும் அப்படின்னா, அ நம்ம ஜீவகாந்தம் வந்து அ வீக் ஆக்கிரும் அந்த டைம்ல. இந்த வெளிப்புறத்திலிருந்து வரக்கூடிய காந்தங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து அ நம்ம மேல தாக்கத்த உண்டாக்கி, நம்ம மூச்சு காற்றையும் மாத்தி, அந்த மூச்சு காற்ற மாற்றுதன் மூலியமா வந்துட்டு, நம்ம ஜீவகாந்தத்த வந்து எப்படி உருக்குலைக்க வைக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்த அடிச்சுரும். எல்லாத்துக்குமே வந்து அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு நாடுமே வந்து அதோட டிஃபென்ஸ் சிஸ்டம் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ பவர்ஃபுல் நாடா இருக்கும். அதே மாரி மனிதனுக்கும் வந்துட்டு டிஃபென்ஸ் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து சூட்சுமமா இருக்கு. ஐயா சொல்லுவாரு இல்லையா? எந்த நோய்களும் சரி, எந்த நன்மைகளும் சரி, எடுத்த உடனேயே வந்து நம்ம இந்த உடம்புக்குள்ள பிசிக்கல் பாடிக்குள்ள டக்குன்னு வந்துறது கிடையாது. அது வந்து 7 வகையான லேயர்ஸ் இருக்கு. அந்த லேயர்ஸ ஒவ்வொன்னா தாண்டி, தாண்டி, தாண்டி தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? அந்த மாரி வந்துட்டு, இப்போ நமக்கு இந்த கிரக சூழல் படி எல்லாம் மாறும்போது வந்துட்டு, அந்த அதுக்கேற்ற மாற்றங்களை எல்லாம் நம்ம அடைஞ்சிருவோம். நம்ம அது அடைஞ்சதுனால தான் வந்துட்டு, அ நம்ம மூச்சு காற்று மாறும், நம்மளுடைய ஜீவகாந்தம் மாறும். அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து வந்து இந்த கெட்டதா இருக்கும் பட்சத்தில நான் சொல்றேன். அப்போ வந்து அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் அடி வாங்கிரும். அடி வாங்கி இந்த அம் அந்த எனர்ஜி எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு, நமக்கு வந்து அந்த உள்ள இருக்கிறவங்கலாம் வெளில வருவாங்க. அப்பதான் வந்துட்டு நம்மளுடைய கர்மாங்க வந்துட்டு இந்த வேலைய காட்டுறக்கு அவங்கலாம் வந்துட்டு, "ஓகே இது என்னோட நேரம். நான் காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல தான் வெளில வந்து நமக்கு என்னென்ன போட்டு தாக்க முடியுமோ போட்டு தாக்கிட்டு, சொல்லிக் குடுக்குறதெல்லாம் சொல்லிக் குடுக்குறது, அத அவங்க அப்பதான் பண்ணுவாங்க. ஆனா, இது வந்து நம்ம இதுலருந்து ஜெயிச்சு வர முடியுமா? "விதியை மதியால் வெல்ல முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "விதியை மதியால் வெல்லலாம்." அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜோ ஜோதிடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, "இது வந்து இருட்டுல வந்து ஒரு டார்ச் லைட் மாதிரி, மழை வந்தா கொடை பிடிக்கிற மாதிரி." அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் கரெக்ட் தான். ஆனா, இப்போ வந்து இத வந்து பெர்ஃபெக்ட்டா கணிக்கிற அளவுக்கு மேக்ஸிமம் யாருமே இல்ல. நம்ம பிராக்டிகலா லைஃப்ல பார்க்குறோம். ஒண்ணு எல்லாம் நடந்து முடிந்ததுக்கப்புறம், "ஆமா சார், இது இப்படி இருக்கு சார்" அப்படின்னு சொல்லுவாங்க. நடக்கறதுக்கு முன்னாடி யாராவது கண்டுபிடிச்சு சொன்னானான்னா, எவனுமே சொல்ல மாட்டான். அப்படிதான் இருக்கு. நெலைமை அப்படிதான் இருக்கு. அந்த அளவுக்கு அ அம் பிரில்லியன்ட்டான அ சயின்ஸ் உண்மதான். அது சொல்றக்கூடிய விஷயங்களெல்லாம் உண்மதான். ஆனா, அத வந்து பெர்ஃபெக்ட்டா செய்யக்கூடிய ஆட்கள் இல்லைங்கிறது தான் வந்து உண்ம. அம் அது வந்து பேசிக்கா எடுத்துக்கலாம். பட் அ அதுக்குள்ள ஆனா நெறைய விஷயங்கள் இருக்கு. உண்மை இருக்கு. நம்மளால வந்துட்டு இன்னும் அந்த டீப்பா போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறக்க முடியல. சரி இத எப்படி ஜெயிக்கிறது? சரி இத எப்படி நம்ம அணுகுறது?
சரி இது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய குழப்பங்கள் இருக்கு லைஃப்ல. நம்ம வந்து நிறைய இதை தேடி போறோம், நேரங்களை விரயம் பண்றோம், காசை விரயம் பண்றோம், அந்த மாதிரி நிறைய நடக்குது. ஆனா இது பர்ஃபெக்டா வேலை செய்யுது. ஒரு சில இதுல வேலை செய்யுது, நிறைய இதுல வேலை செய்ய மாட்டேது. சரி இது என்னடா இது, நம்ம பழங்காலத்துல இருந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம், சரி இது என்னதான் பண்றது. அதுக்கு தான் வந்து இந்த கர்ம ஆற்றல் சிகிச்சை வந்து நமக்கு வந்து அதுக்கு ஒரு கிளியர் பிக்சரை கொடுக்குது. தம்பி நீ என்ன வேணா பண்ணுப்பா, நீ என்ன பரிகாரம் பண்ணு, என்ன பண்ணு, ஆனா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நீ வந்து இந்த கர்மான்னு ஒன்று இருக்கு. கர்மா தான் வந்துட்டு இந்த நல்லது கெட்டது பண்றது எல்லாத்தையும் வந்துட்டு தீர்மானிக்குதுங்கிறத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் இந்த வெளிப்புறத்துல இருந்து வரக்கூடிய இந்த கிரக கிரகத்திலிருந்து வரக்கூடிய மற்ற கிரகங்கள்ல இருந்து வரக்கூடிய தாக்குதல்கள் வந்து நம்மள ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த செல்ஃப் டிஃபென்ஸோட ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்மளோட கோரை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். அப்படி ஸ்ட்ராங் பண்ணும்போது வந்து நம்ம வந்து இதுக்கு பயப்பட தேவையில்ல. சரி அது எப்படி, சரி ஏதோ போற போக்குல வந்துட்டு ஏதோ நம்மள ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லல. எப்படி ஸ்ட்ராங் பண்ணணும், என்ன பண்ணா ஸ்ட்ராங் ஆகும், எப்படி இந்த கர்மாவ இது பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து ஐயா சொல்லிக் குடுக்குறாரு. அதுல இன்னும் டீட்டெயில்டா போய் பார்க்கும்போது மேக்ஸிமம் நீங்க எங்க தொட்டாலும், எங்க போனாலும் வந்துட்டு கடைசியில போய் முடியிறது வந்து ஜீவ வித்து குழம்புல தான். அதாவது ஆணுக்கு விந்து, நாதம் அது எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோக்கு வந்து நமக்கு வந்து சக்தியும், வீரியமும் கூடும். அதுக்குள்ள தான் வந்துட்டு அந்த கர்மா எல்லா விளையாட்டும் அதுக்குள்ள தான் இருக்கு. அதை எப்படி வீக் ஆக்குறது? இப்ப கர்மா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஜீவ வித்து குழம்ப வந்து வீக் ஆக்கும். வீக் ஆக்கி நமக்கு என்னென்ன அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிக்க வைக்கும். நல்ல கர்மா இருந்தா, அத வந்து எந்த டேமேஜும் பண்ணாது. ஆனாலும் வந்துட்டு அ அ அத வந்து அந்த கெட்ட கர்மாவ மட்டும் தான் அனுபவிக்காம போவோம் தவிர, நம்ம மேல் மேலும் நிலைக்கெல்லாம் போமாட்டோம். நம்ம இத புரிஞ்சு வச்சு ஜீவவித்து குழம்ப வந்து பாதுகாத்து, நம்ம எனர்ஜி லெவல இன்கிரீஸ் பண்ணி, கான்ஷியஸ்னஸ் இன்கிரீஸ் பண்ணி, எப்போ வந்து இறைவன் ஒருத்தன் இருக்கான், நம்மளும் வந்துட்டு அந்த மேன்மையான நிலைய அடைய முடியும் அப்படின்னு சொல்லி, நம்ம எப்போ வேலை செய்றோமோ, அப்பதான் வந்து நம்ம அந்த இத வந்து அட்டெயின் பண்ண முடியும். மத்த எந்த விதமான தாக்கத்துல இருந்தும் தப்பிக்க முடியும். அது இல்லாம நம்ம வந்து ஜஸ்ட் ஓகே, நம்ம இத ஃபாலோ பண்றோம். ஈவன் இந்த கர்மா சிகிச்சையில ஆற்றல் வகுப்புலயும் கூட என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கோ, நம்ம முழுமையா ஃபாலோ பண்றோமான்னா, முழுமையா ஃபாலோ பண்றதில்ல. அப்போன்னா நம்ம வந்து அந்த முற்றிலுமே அந்த மாற்றத்த வந்து நம்மளால பார்க்க முடியாது. அது வந்து உண்மையாலுமே அது எப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அனுபவிக்கவே முடியாது. அத நம்ம வந்து உண்மையாலுமே புரிஞ்சுக்கணும். இவங்க என்னதான் சொல்றாங்க? இவங்க வந்து சரி சித்தர்கள் எல்லாம் என்னத்த தான் சொல்றாங்க அப்படின்னு நம்ம உண்மையாலுமே பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இது எல்லாத்தையும் அட்டைன் பண்ணா மட்டும் தான் மாற்றம் ஒவ்வொன்னா நிகழும். அதுக்கு தான் வந்துட்டு வள்ளலார் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு. "எப்பா நீ என்ன வேணா பண்ணுப்பா. அன்பு மட்டும் தான்யா ஒரே ஒரு ஈஸியான வழி. நீ வந்து ஆல்கமி பண்ணு, ரசவாதம் பண்ணி உடம்ப மாத்து. அதுக்கப்புறம் வந்துட்டு அம் நெறைய காயக்கல்பங்கள் சாப்பிட்டு இந்த உடம்ப மாத்தி." அவர் அதெல்லாம் எதுவுமே அதுவும் இருக்கு. அப்படியும் பண்ண முடியும். ஆனா, அவர் இருக்கிறதுலயே ஈஸியான வழி என்னன்னா, அன்பு தான். அந்த அன்பு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த உடலுக்குள்ள வந்து போகும்போது, அணு அளவுல மாற்றத்த உண்டாக்குது. அந்த அணுவுலேருந்து உள்ளுக்குள்ள அந்த ஷட்டில் பாடி அப்படிங்கக்கூடிய அதுக்கு உள்ள போயிட்டு, அந்த குவாண்டம் லெவல்ல அதுக்கு உள்ள போயிட்டு அந்த பரமாணு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அது வரைக்கும் ஊடுருவி போகுது. இப்ப நமக்கு மத்த உணர்வுகளும் இருக்கு. ஆனா, அதால வந்துட்டு நமக்கு நன்மை ஏற்படுத்த முடிய மாட்டேங்குது. மத்த உணர்வுகளால வந்துட்டு அம் அ இறுக்கத்தன்மை அடையுது, உடல் நோயுற்றுது, இல்லன்னா அது சீக்கிரம் முதுமை அடைஞ்சு அழிஞ்சு போயிடுது. ஆனா, இந்த அன்புக்கு மட்டும் தான் வந்துட்டு அ இந்த தன்மை இருக்கு. நம்மள வந்து இறைவன் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழி வந்து அந்த அன்புக்கு மட்டும் தான் இருக்கு. அவரு வந்து ஏதோ சும்மா ஏதோ அன்பா இருங்க, நீங்க வந்து கடவுள் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லல. அதுதான் ஒரு டோர் வே. அதுதான் உங்கள வந்து எடுத்துக்கிட்டு போகும். அதுதான் பாத். அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம், இது ஒண்ணு தான் வழி. இது வந்து ஈஸியா இருக்கு. இது பண்ணா நம்ம வந்து அத அட்டைன் பண்ணிரலாம். அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்த்து, உணர்ந்து, புரிஞ்சு சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஏதோ சும்மா சொல்லிட்டு போல.
அந்த சரி அந்த அன்ப வந்து நம்மளால வந்து முழுமையா இப்ப நம்ம சொல்ற எல்லாரும் அன்பு, அன்பு, அன்புன்னு சொல்றோம். ஆனா அன்பா இருக்க முடியுதான்னா, இருக்க முடிய மாட்டேங்குது. சரிடா என்னடான்னு பார்த்தா டென்ஷன் ஆவுது, பிரஷர் ஆவுது, மண்டை சூடாகுது, டென்ஷன் எல்லாமே நடக்குது. சரி என்னதான்டா சொல்ல வர? சரி இப்பயும் நீ சொல்ற, அப்படியும் சொல்ற. சரி அந்த அன்ப தான் எப்படிதான் இது பண்றது? அப்படின்னா, அதுக்கு தான் நமக்கு வந்து அந்த பேக்கேஜ் இருக்கு இல்லையா? நம்ம பேட் கர்மா இருக்கு இல்லையா? அந்த பேட் கர்மா இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணாலும் அந்த அன்ப அப்பப்போ உணர்ந்து உணர்ந்து தான் போகும் தவிர, நம்மளால வந்து கம்ப்ளீட்டா வந்து அன்பிலேயே திளைத்திருக்கக்கூடிய நிலைமைக்கு நம்மள விடாது அது. அ அதுதான் கர்மா. அது வந்து கர்மா வந்து வேணும்னே வந்து நம்மள ஸ்டாப் பண்றதில்ல. அது வந்து இடையூறு கிடையாது. அது ஆக்சுவலா என்னன்னா நம்ம நம்ம பண்ணது தான். நம்ம பண்ணது தான் நமக்கு புரிய வைக்குது அது. நமக்கு இப்போ ஞானம்ங்கிறதே வந்து ஜஸ்ட் புரிதல் தான். இப்போ இது எப்படி இருக்குன்னு நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா, "ஓ! இது இதானா? ஓ! இவ்வளோதானா?" அப்படின்னு புரிஞ்சிரும். இப்போ இப்போ நமக்கு வந்து இந்த அம் பிசிக்ஸ் பத்தியும், கெமிஸ்ட்ரி பத்தியும் சொல்லும்போது, என்னத்தையோ சொல்றானுங்க. என்னடா இது ஒண்ணுமே புரிய மாட்டேதுங்கிற மாரி தான் இருக்கும். காரணம் என்னன்னா, நம்ம வந்து கண் கூட இது இப்படிதான் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஓ! இப்போ நம்ம ஒரு கிரைண்டர் சுத்துறத பார்க்குறோம். அது மாவ அரைக்கிறத பார்க்குறோம். ஓகே. கிரைண்டர் சுத்துதா, ஓ! இந்த கல்லு இப்படி சுத்துதா, ஓ! மாவு இப்படி இது இந்த பொருள் அரிசி இத வந்து இப்படி போடுறாங்க. ஓ! இது இப்படிதான் அரைக்குதா, ஓ! இப்படிதான் பார்க்கும்போது நமக்கு ஒரு புரிதல் வருது. ஓ! இப்படிதான் இருக்கா? இப்படிதான் இது செயல்படுதா? அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல தெளிவு வருது இல்லையா? அதே மாரி தான் ஞானம்ங்கிறதும் அதே தான். நம்ம கண்கூட பார்த்து இது இப்படிதான் வேலை செய்யுதுங்கிறது புரிஞ்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் ஓ! இதுதானா? இதனால தான் என் உடம்பு இப்படி கெட்டு போகுதா? ஓ! ஜீவகாந்தம் இப்படிதான் வேலை செய்யுதா? ஓ! அணு இப்படிதான் சுத்துதா? இதுக்கு இப்படிதான் ஆற்றல் வருதா? இதுக்கு இப்படிதான் பிளாக்கேஜ் வருதா? அப்படிங்கிறத வந்து நமக்கு கண்கூட பார்த்து புரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு சந்தேகங்கள் வராது. ஆனா நம்மளால அவ்வளோ தூரத்துக்கு உள்ள போக முடியல. நம்மளால அத பார்க்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம முயற்சியே பண்ணல. சத்தியம் அதுதான். யாருமே அதுக்கு எவன்டா அதெல்லாம் பார்த்துட்டு அவன் அவனுக்கு 1000 வேலை இருக்கு. டெய்லி வந்து எழுந்து அ இருக்கிற வேலைய பார்ப்போமா? இல்ல உட்கார்ந்து அணு எப்படி இருக்கு? ஆட்டம் எப்படி குவாண்டம் எப்படி இருக்குன்னு உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்போமா? அப்படிங்கிற மாரி தான் தோணும். ஆனா, எத்தன ஜென்மம் தான் இதையே எடுத்து எடுத்து என்ன பண்றது? ம். எப்பயாவது வந்து நம்ம கத்துக்கிட்டு மேல போய் தான ஆகணும். நம்ம இது கத்துக்காமயே இருந்து என்ன பண்றது? இது வந்து இது விடாது. இது நீங்க கத்துக்கலன்னா, நீங்க எத்தனைய ஜென்மம்னாலும் நீங்க எடுத்து எடுத்து வந்துகிட்டே தான் இருக்கணும். நான் அப்பயும் படிக்க மாட்டேன்னா, உங்கள விடவே விடாது. நீ வந்துகிட்டே இரு, நான் குடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்டின்னா, அது திருப்பி திருப்பி நடந்துட்டு சரி, சரிடா நான் படிக்கிறேன்டா அப்டின்னு சொல்லிட்டு, அது என்னதான் சொல்லுது? நம்ம படிக்கணும்னு கூட அவசியம் இல்ல. ஐயா என்ன சொல்றாரு? இது உட்கார்ந்து ஓகே. நான் பிசிக்ஸ் புக் எடுத்து ஓகே. இது எப்படி இருக்கு? அதெல்லாம் யாரும் சொல்லல. அவங்க அப்படி கூட பண்ண தேவையில்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இருக்கிறதுலயே வந்து கஷ்டமான வேலைய ஒண்ணு சொல்றாங்க. சும்மா இரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சும்மா இருக்கிறதுனா எப்படின்னா, நான் அமைதியா வாய மூடிட்டு இருக்கிறது சும்மா இருக்கிறது இல்ல. நீங்க தியானத்துல இருக்கும்போது உங்க மண்டைக்குள்ள ஒண்ணு கத்திக்கிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கும். டேய் அத பண்றா, இத பண்றா, அது பாச்சு, இதாச்சு, இதாச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அது. அது சும்மா இருக்கணும். அப்பதான் வந்து உண்மைய வந்து அதுவே காட்டிக் குடுக்கும். நீங்க வந்து அமைதியா நீங்க ஒரு 10 மணி நேரம் வாய மூடி உட்கார்ந்துட்டு இருக்கிறது வந்து சும்மா இருக்கிறது கிடையவே கிடையாது. நீங்க தியானத்துல இருக்கும்போது, இது தானா வந்து ஆஃப் ஆகணும். அந்த மண்டைக்குள்ள ஒண்ணு பேசிட்டு இருக்கு இல்லையா? அது வந்து தானா வந்து ஆஃப் ஆகணும். அது ஆஃப் ஆகும்போது, அப்போ வந்து மாற்றங்கள் நிகழும். அம் நெறைய விஷயங்கள் வந்து அதுவே சொல்லிக் குடுக்கும். ஆனா நம்ம வந்து ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம தியானத்துல இருக்கும்போதும் நம்ம என்னென்ன தவறுகள் செய்வோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். தியானத்துல இருக்கும்போதும் எதிர்பார்ப்புகள் இருக்கும். எனக்கு வந்து இந்த மாரி அனுபவம் கிடைச்சிராதா? ஏதோ ஒலி தெரியுங்கிறாங்களே, ஏதோ ஓசை கேட்குங்கிறாங்களே, ஏதோ பிக்சர் தெரியுங்கிறாங்களே. சரி எனக்கு இது என்னன்னு சொல்லிக் குடு. இது என்னன்னு சொல்லிக் குடு. என் வாழ்க்கையில நான் எப்படி பணம் சம்பாரிக்கிறதுன்னு சொல்லிக் குடு. இந்த மாரி நம்ம நெறைய கேள்விகள் கேட்போம். இப்ப சங்கல்பம் பண்ணி தியானம் பண்றது எல்லாம் உண்மதான், கரெக்ட் தான். அ அத வந்து நம்ம ஒரு சங்கல்பத்த வச்சுட்டு, அதுக்கப்புறம் அமைதியா இருக்கணும். நம்ம அப்படி அமைதியாலாம் இருக்க மாட்டோம். சங்கல்பம் வச்சுட்டு, அத பத்தி அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஓகே எனக்கு காசு வேணும். இப்படி வந்துருமா? அப்படி வந்துருமா? அப்படி வந்துருமா? இப்படி கோடீஸ்வரன் ஆயிருவோமா? அப்படின்னு சொல்லிட்டு எண்ணங்கள் அதுலேருந்து போயிட்டே இருக்கும். இ என்ன பெரிய டார்கெட்டே என்னன்னா,
எண்ணம் வராம இருக்க முயற்சி பண்ணணும். அது வந்து எடுத்த உடனே வராது. ஐயா வந்து சொன்னார் இல்லையா, அந்த 1 நிமிட தியானத்த பத்தி சொல்லியிருந்தார் இல்லையா? அது எப்ப சாத்தியப்படும்னா, நம்ம மனம் அந்த அளவுக்கு பக்குவப்படணும். எப்படி பக்குவப்படணும்னா, நான் போய் உட்கார்ந்த உடனே என்னோட மொத்த இதுவும் வந்து ஆஃப் ஆயிரணும். ஆஃப் ஆயிட்டு சூனியத்துக்கு போயிரணும். அந்த எண்ணமே வராத இடத்துல நம்ம கண்ண மூடி உட்கார்ந்தாலும், மண்டைக்குள்ள ஒருத்தன் பேசுவான் இல்லையா? அவன் வந்து ஆஃப் ஆவணும். அந்த மாரி ஒரு நிலைக்கு போகும்போது தான் வந்துட்டு, அந்த 1 நிமிட தியானம்லாம் அப்பதான் வந்து கைகூடும். அப்பதான் வேலை செய்யும். இல்லன்னா சத்தியமா வேலை செய்யாது. இப்ப வந்து ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்தாலும் வந்துட்டு, அ நம்ம ஒரு அந்த அதுவும் கன்டினியூஸா பண்றவங்களுக்கு சொல்றேன். எடுத்த உடனே பண்றவங்களுக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். எடுத்த உடனே பண்றவங்களுக்கு வந்துட்டு, அம் இ என்ன ஆக்சுவலா தியானம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ நம்ம தியானம் பண்றோம். அ தியானம் பண்ணும்போது ஆக்சுவலா பிரச்சனை ஜாஸ்தியாகும். நீங்க கிறிஸ்டலும், கேசியமும் இல்லாம பண்ணீங்க அப்படின்னா, சத்தியமா என்ன நடக்கும்னா, பிரச்சனை வந்து ஜாஸ்தியாகும். ஏன் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா, இவ்ளோ நாள் வந்து இது எப்படின்னா, ஒரு பாக்ஸ்ல மண் இருக்கு, தண்ணி இருக்கு. அத குளுக் குளுக்குன்னு குலுக்கி வச்சிருக்கீங்க. ஓகேவா? அது குலுக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஸ்டாப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது செட்டில் ஆகும் தான். ஆனா செட்டில் ஆகும்போது தான் தெரியும், அது எத்தன குப்பை உள்ள இருக்குதுங்கிறது உங்களுக்கு அப்பதான் தெரியும். ஒவ்வொரு குப்பையா வெளில வரும். வந்து என்னடா தியானம் பண்ணும்போதே எனக்கு ஒரே டென்ஷன் ஆகுது. எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அது எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, இவ்ளோ வருஷம் வந்து ஒண்ணுமே வந்து அத ப்ராசஸே ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கணும். இல்லன்னா வந்துட்டு, இத வந்து ஏத்துக்கணும். இத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இல்லன்னா வந்து இது தவறு, இது சரி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரு அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் இல்லையா? அப்படி ஃபுல் ஸ்டாப் வைக்காம எத்தன இருக்கும்? டீல்ல விட்டது எத்தன இருக்கும்? அதெல்லாம் வெளில வரும்ல. "டேய் தம்பி எனக்கு பதில் சொல்றா நீ" அப்படின்னு சொல்லிட்டு அது வரும்ல வெளில. ஸோ அந்த மாரி வரும். இந்த தியானமே பண்ணாம புதுசா தியானம் பண்றவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்படிதான் வரும். அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஆகும். டென்ஷன் ஆகும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன எனக்கு இது பிடிக்கவே இல்ல. எனக்கு தியானம் பண்ண எனக்கெல்லாம் தியானம் சூட் ஆகாது. எனக்கெல்லாம் செட் ஆகாது தியானம். யாரோ இவங்கலாம் பண்றாங்க. ஆனா எனக்கெல்லாம் அது ஒத்து வராது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் இதுதான். அதுக்கு தான் வந்துட்டு ஓஷோ பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்ளோ கேவலமா கேடு கெட்டவங்களா இருக்கோங்கிறது அவருக்கு தெரியும். அதனால அவர் வந்து டைனமிக் தியானம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. ஏன்னா, இவனுங்க வந்து ஆல்ரெடி மண்டையிலயும் வந்து சரியில்ல. பாடி வைஸ், எனர்ஜி வைஸ்லயும் அதுல எதுவுமே சரியில்ல. இவனுங்கள என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தான் டைனமிக் தியானம் கொண்டு வந்தாரு. டைனமிக் தியானம்ங்கிறது வந்து அதுவும் என்னன்னா, அ அது அவ்ளோ ஈஸி கிடையாது. அது வந்து ஒரு மேல் பார்வையில தான் பண்ணணும். யா ஒரு குருமார்கள் அது மாரி ஒரு டீச்சர் அந்த மாரி இருக்கிறவங்க வந்து கண்காணிப்புல பண்ணணும். ஏன்னா, அதுல வந்து எனர்ஜிய ஏத்தி, இறக்கி அது மாரி நெறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. டான்ஸ் ஆடுவாங்க, மூச்ச வேகமா விடுவாங்க. அது வந்து அ ஒரு மாரி அப்புறம் வந்து அமைதியா இருப்பாங்க, கத்துவாங்க. அந்த மாரி டிஃபரண்டான இதெல்லாம் பண்ணி, அவங்க என்ன பண்றாங்கன்னா, பேசிக்கா இதனோட பேக்கிரவுண்ட்ல என்ன பண்றாரு ஓஷோவோட ஐடியா என்னன்னா, அந்த தேவையில்லாத எனர்ஜிய வந்து வென்ட் அவுட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அம் அந்த மனச வந்து சாந்தப்படுத்துறாரு. அ சாந்தப்படுத்தி, அதுக்கப்புறம் வந்து அந்த அமைதி நிலைக்கு கொண்டு போறது தான் அவரோட தியானத்துல வந்து டைனமிக் தியானத்துல வந்து ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஆனா, அம் நெறைய பேரால வந்து இப்ப நார்மலா வந்து அந்த எண்ணத்த கவனிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெறும் எண்ணத்த கவனிக்கும்போது ஓஷோ என்ன சொல்றாரு அப்படின்னா, "நீ நீ போட்டு வச்ச குப்பை ஏகப்பட்ட குப்பை இருக்கு. உனக்கு எண்ணம் வந்து அந்த வாழ்க்கை ஃபுல்லா எண்ணம் வந்துகிட்டு தான் இருக்கும். அத பார்த்து நீ என்ன பண்ண போற? அத அத மட்டும் கவனிச்சு நீ என்ன பண்ண போற? உனக்கு ஒண்ணுமே புரியாது. அப்படி பண்றது மூலியமா உன் மனசு அடங்காது. உனக்கு எண்ணம் வந்துகிட்டே தான் இருக்கும். நீ பார்த்துக்கிட்டே தான் இருப்ப." அப்படின்னு அவரு சொல்றாரு. அதனால தான் அவரு என்ன பண்றாரு, இருக்கிற எனர்ஜிய வெளில கொண்டு போறாரு. இப்போ நார்மலாவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு ஓடிட்டோ, இல்ல ஒரு மலை மேல ஏறிட்டோ, நீங்க வந்து உங்கள பாடில எனர்ஜி ஃபுல்லா அ முடிஞ்சிருது. அ முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நீங்க ஒரு தியானம் பண்ணீங்கன்னா, அது வேற மாரி இருக்கும். அதுவே வந்துட்டு நீங்க வந்து ஃபுல் எனர்ஜியோட உட்கார்ந்தீங்கன்னா,
என்ன சொல்லணும்னா, உங்க மைண்ட் ஏதோ ஒரு விஷயத்த ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம அத எடுத்து வைக்கல, இத எடுத்து வைக்கல அப்படின்னு சொன்ன உடனே, பாடியில எனர்ஜி இருக்கும். மைண்ட் சொன்ன உடனே நமக்கு வந்து பழக்கப்பதிவு இல்லையா? மைண்ட் சொன்ன உடனே பாடியில எனர்ஜி இருக்குன்னா, நம்ம செயலாக்கத்துக்கு கொண்டு வந்துருவோம். ஓ! அத நான் எடுத்து வைக்கல, இத நான் எடுத்து வைக்கணும் அப்படின்னோன, உட்கார்ந்த உடனே உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் வரும். இந்த பாடிக்கு எனர்ஜி இருக்கும். இது என்ன பண்றாங்கன்னா, அந்த எனர்ஜிய வெளில எடுக்குறாங்க. பாடிக்குள்ள இருக்கிற எனர்ஜிய வெளில எடுக்குறாங்க. ம மைண்டுக்கு வந்து அந்த சக்தி குடுக்குறதில்ல. இப்ப மைண்ட் கமாண்ட் போட்டாலும் பாடி என்னால முடியாது, என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அத ஷட் டவுன் பண்ணிரும். அத நிராகரிச்சுரும். நிராகரிச்சதுக்கப்புறம் அந்த மனம் வந்து அடங்கும். அதுக்கும் இடையில வந்துட்டு மூச்சு பயிற்சி குடுப்பாங்க. இந்த பாடியில இருக்கிற எனர்ஜி எடுத்துட்டு, அந்த மூச்ச ஒழுங்காக்கிட்டு, அதுக்கப்புறம் தியானம் பண்ணும்போது வந்து ஈஸியா வந்து மனசு உட்காரும். அப்படின்னு சொல்றாங்க. இது மாரி அ நெறைய வழிமுறைகள்லாம் இருக்கு. அ ஆனா, நமக்கு வந்து இருக்கிறதுலயே ஈஸியா இருக்கிறது கிறிஸ்டல் வந்து இருக்கு, கேசியம் இருக்கு. அது வந்து இத்தன விஷயத்தையும் வந்து அது குறைச்சு அது குடுக்குது. அது நமக்கு அதான் சொல்றேன். அந்த அருமை நமக்கு புரிய மாட்டேது. இப்போ வந்து இந்த கிறிஸ்டல் கேசியம் இல்லாம பண்ணவங்களுக்கு என்ன ஆகும் அப்டின்னா, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பண்ணும்போது டென்ஷன் ஆகும், கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு மொத அந்த கர்மா கழியறக்காக கெட்ட விஷயங்கள் தான் நடக்கும். அ அதெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் வந்து அவங்க பண்ணணும். அதுதான் முறை. அப்படிதான் நடக்குது மத்த இடத்துல. மத்த இடத்துல நீங்க தியானம் பண்ணும்போது, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கர்மாக்கள் எல்லாம் வெளில வரும். அது வந்து கழியறக்காக வரும். அத வந்து நம்ம பொறுத்துக்கணும். எவனோ ஒருத்தன் வந்து திட்டுவான். அது மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனா, இங்க வந்து எவ்ளோ ஒரு ஸ்பெஷலா வந்துட்டு கேசியமும், கிறிஸ்டலும் இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்னுமே புரிய மாட்டேது. அததான் நான் வந்து சொல்ல வரேன். இது எல்லாத்தையும் அது குறைச்சிருது. இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே தடுத்துருது. நீங்க கிறிஸ்டலும், கேசியமும் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ உள்ளுக்குள்ள இருக்கு இல்லையா? நம்மளுடைய கர்ம வினைகள் உள்ள இருக்கு இல்லையா? இந்த கேசியம் எடுக்கும்போது வந்துட்டு, அந்த கர்ம வினைகள் மூலியமா வந்துட்டு, அது எடுத்தவுனே நேரா வந்து அது நம்மள வந்து மூஞ்சில குத்தாது. அது என்ன பண்ணும்னா, நம்ம எண்ணங்கள்ல விளையாடும். நம்ம தாட் ப்ராசஸ்ல விளையாடும். அது வந்து அ அ இந்த கெட்ட எண்ணங்கள், சோகங்கள் அந்த மாரி இதெல்லாம் கொண்டு வந்து பழைய ட்ராமா அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்து நம்ம என்னுடைய பாடியோட ஆறாவ வீக் பண்ணும். அந்த வீக் பண்றதன் மூலியமா தான் வந்துட்டு மத்த ஏதாவது கெட்ட இது வந்து உள்ளுக்குள்ள அட்டாக் பண்றதுக்கு அது வழிவகைய செஞ்சு குடுக்கும். ஆனா, இந்த கேசியம் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இத எல்லாத்தையும் கட் பண்ணுது. நம்ம அம் நம்ம கெட்ட கர்மாவின் மூலியமாக நம்ம எண்ணத்த பாதிக்கக்கூடிய விஷயங்கள அது நிறுத்துது. கட் பண்ணுது. சப்கான்ஷியஸ் லெவல்ல கட் பண்ணுது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு மைண்ட் வந்து தெளிவாகும். அந்த மைண்ட் தெளிவா இருக்கும்போது தான் எனர்ஜி வந்து சேரும். இப்போ இன்னைக்கு கூட அ நான் குரூப்ல பார்த்தேன் ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. எப்படி நம்ம ஆறால வந்து ஓட்ட விழுகுது. எப்படி வந்து அது ட்ரெயின் ஆகுது. நம்ம எனர்ஜி எப்படி ட்ரெயின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்தது. அது எல்லாரும் பார்த்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா வந்து இந்த ம் உடலுக்கு வந்து எனர்ஜி வந்து எப்படி எப்படி எல்லாம் போகுது. ஐயா சொல்லியிருந்தாரு. 33% வந்து உணவின் மூலியமா போகுது. 33 தியானம், 33 மெடிடேஷன், 1% வந்து இறைவனோட டிவைன் பவர்லேருந்து வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே இது போகுது. சரி ஓகே. நம்மளுக்கு இந்த இப்போ அ இன்கேஸ் நீங்க வந்து கிறிஸ்டல் யோகா, கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்றவங்கலாம் இருக்கீங்க. அது மாரி உணவும் சரியான உணவா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, சரி நம்ம யோசிக்கணும். சரி ஓகே நம்ம இத பண்றோம். நமக்கு வந்து அந்த 1% டிவைன் எனர்ஜி வரலனாலும் பரவால்ல. 99% வந்து அ ஆற்றல் வருதா? ஓகே வருது. சரி அந்த ஆற்றல் என்ன ஆகுது? நம்ம வந்து மேல மேல போறோமா? மேல மேல போறோமான்னா, நம்ம வந்து அப்படியே கடவுள பார்க்குறோம், இல்ல தேவதைகள பார்க்குறோம். அதெல்லாம் இல்ல. சிம்பிளா இருக்கிற லைஃப்ல சந்தோஷமா இருக்கோமா? பணம் காசு வருதா? அப்புறம் சுத்தி இருக்கிறவங்கலாம் நமக்கு வந்து அன்பா இருக்காங்களா? இது நடக்குதா? அப்படின்னா, நடக்கல அப்படின்னா, அப்புறம் என்னமோ நம்ம தான் தப்பு பண்றோம். எங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படின்னா, ஆறால ஓட்டை இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா ஓட்ட பாத்திரமா இருக்கோம்னு அர்த்தம். ஆ அந்த அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாரு. ஐயா வந்து பாத்திரத்த பெருசு பண்ணுங்க. அப்புறம் ஓட்ட பாத்திரமா இருக்காதீங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு. பாத்திரத்த பெருசு பண்றதுன்னா என்ன அப்படின்னா, நம்ம கான்ஷியஸ்னஸ விரிவுபடுத்துறது தான் பாத்திரத்த பெருசுபடுத்துங்க. பாத்திரத்த பெருசுபடுத்துங்க அப்படிங்கிறாரு. ஏன் கான்ஷியஸ விரிவுபடுத்தணும்? இப்ப ஐயா வந்து ஒரு கான்செப்ட் சொல்றாரு. ஒரு புது கான்செப்ட் சொல்றாருன்னா, அத கிரகிச்சுக்கக்கூடிய தன்மையுள்ள இருக்கணும். நம்ம வந்து
ஆம், அதை ஏத்துக்கக்கூடிய, புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்காவது கெப்பாசிட்டில இருக்கணும். இப்போ வந்து ஐயா சொல்லுவார்ல, 3 கேட்டகரி, 4த் கேட்டகரி அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா? அந்த ரேஞ்சுல இருந்துகிட்டு, இப்ப ஐயா சொல்றத கேட்கும்போது என்னன்னா, "என்னடா சொல்றாங்க? சம்மந்தமே இல்லாம சொல்லி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்கடா" அப்படிங்கிற மாரி தான் தோணும். ஏன் கான்ஷியஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்? ஏன் பாத்திரத்த பெருசு பண்ணணும்? பாத்திரத்த எப்படி பெருசு பண்றது? தியானத்தின் மூலியமா தான் பாத்திரம் பெருசாகும். கான்ஷியஸ் மூலியமா பாத்திரம் பெருசாகும். அதுவும் அனுபவங்கள் மூலியமாகவும் பாத்திரம் பெருசாகும். அந்த பாத்திரத்த பெருசு பண்ணணும். நம்ம வந்து கிறிஸ்டல் தியானம் பண்ணும்போது பாத்திரம் பெருசாகுது. அப்படின்னா கான்ஷியஸ்னஸ் விரிவடையுது. அப்படின்னா நம்மளோட மைண்டு ஓப்பனா இருக்கு. ஓப்பனா இருக்குன்னா, இப்ப வந்து ஒருத்தன் ஒண்ணு சொல்றான். நம்ம வந்து முன்னாடி எப்படின்னா, ஆம், நம்ம ஒரு சித்தாந்தத்தின் மூலியமாகவோ, இல்ல ஒரு மதத்தின் மூலியமாகவோ, ஏதோ ஒரு வகையினால வந்து படிப்புல வந்து ஒரு இதுல இருக்கோம்னா, நான் இதுக்கு எதிரா சொல்றத நான் எதுவுமே கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம். இருந்திருப்போம். எல்லாருமே ஒரு காலகட்டத்தில கண்டிப்பா இருந்திருப்போம். இப்ப கூட நமக்கு அந்த மாரியான விஷயங்கள் இருக்கலாம். ஆம், அந்த மாரி ஒண்ணு இருக்கும்போது, அதுக்கு எதிராவோ இல்ல அது சம்மந்தப்பட்டதா ஏதோ வேற அதுக்கு தவறாவோ இது பண்ணும்போது நம்ம அத கேட்கக்கூட மாட்டோம். நம்ம காதுக்குள்ள கூட அது போகாது. ஆனா, இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்டின்னா, நமக்கு வந்து இந்த பற்றுகள், பிடிப்புகள்லாம் தளர்ந்துரும். எல்லாத்தின் மீதும் தளர்ந்துரும். உறவுகள் மேலயும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பொருட்கள் மேலயும், சித்தாந்தத்தின் மேலயும், எல்லாத்து மேலயும் இந்த தளர்வுங்கிறது வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ். இந்த தளர்வு வரம்போது தான் நம்ம மைண்ட் ஓப்பனா இருக்கும். பி ஓப்பன் அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓப்பனா வச்சுக்கோ மைண்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட்டு நடக்கும். இப்ப அந்த பாத்திரம் பெருசாகறக்கு முக்கிய காரணம் வந்து மைண்ட் ஓப்பன்ல வைக்கணும். கண்ண திறந்து வைக்கணும். நமக்கு கண் இருக்கு, காது இருக்கு, எல்லாமே இருக்கு. அது திறந்திருக்கா? அதுக்குள்ள நல்லது போகுதா? கெட்டது போகுதான்னு இதுவரைக்கும் நம்ம தெரியாம இருந்தது. நெறைய பிளாக்கேஜஸ் நம்மளே ஒரு தடைகள் போட்டுப்போம். ஃபர்ஸ்ட்டு என்ன ஆகும்னா, மைண்ட் ஓப்பனா வச்சுப்போம். அப்போ வந்து யார் சொன்னாலும் நம்ம கேட்போம். ஓ! இவங்க இப்படி சொல்றாங்க. ஓ! இது நல்லதா இருக்கு. இது வந்து எனக்கு புரியல. இது கெட்டதா இருக்கு. அப்படிங்கிற மாரி நம்ம எண்ணம் வந்து அ செயல்பட ஆரம்பிக்கும். அப்பதான் வந்துட்டு நமக்கு நெறைய விஷயங்கள வந்து உள்வாங்க ஆரம்பிப்போம். உள்வாங்குறதே அப்பதான் நடக்கும். இல்ல, இப்ப அந்த உள்வாங்காதவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இந்த உள்வாங்காதவங்க நேச்சர் என்னன்னா, நம்ம ஒருத்தங்க சொல்றத கேட்டு புரியறக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. இல்ல வந்துட்டு, "இல்ல நீ சொல்றது தப்பு" அப்படிம்பாங்க. அ அத வந்து உள்வாங்கிக்கவே இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னே உள்வாங்கிக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க என்ன நெனைக்கிறாங்க? இவங்க என்ன சொல்றாங்க? அது எங்கிருந்து வருதுன்னா, அந்த அகங்காரம் என்கூடிய ஈகோல இருந்து அது வருது. அ எல்லாமே நான் தான் அப்படின்னு அவங்க நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தன்மையில இருக்காங்க. அவங்க வந்து தப்பில்ல. ஆனா அது அந்த அந்த ரேஞ்சுல இருக்காங்க. அந்த ரேஞ்சுல இருக்கும்போது, "நீ சொல்றதெல்லாம் இல்ல. நான் நான் சொல்றது எனக்கு ஒரு புரிதல் இருக்கு. எனக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு. அதுதான் சரி." அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கூட அவங்க கேட்க மாட்டாங்க. அப்பவே வந்து அத வந்து தடுக்கிறது, இல்லன்னா இதுதான் சரின்னு வாதிடுறது, தர்க்கம் பண்றதுன்னு போயிருவாங்க. ஆனா நீங்க வந்து மைண்ட் ஓப்பன் ஆக என்ன ஆகும்னா, தர்க்கமெல்லாம் இருக்காது. அ உரையாடல் இருக்கும். "ஓ! நான் இப்படி நெனைக்கிறேன்." அப்போ வந்து அ அ நம்ம மைண்ட் ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும்னா, மத்தவங்க மனம் எந்த வகையிலயும் புண்பற்றக்கூடாதுங்கிறதுல நம்ம வந்து அம் அ தீவிரமா இருப்போம். நான் நான் இப்படி நெனைக்கிறேன். அ அ நீங்க சொல்றது எப்படின்னு நீங்க சொல்லுங்க. நான் வந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். ஓ! அப்படிங்களா? எனக்கு வந்து இதுதான் புரிதல். நீங்க சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நான் இத யோசிச்சு பார்க்குறேன். அப்படிங்கிற மாரி அந்த அளவுக்கு நம்ம வந்து போயிடுவோம். அப்போ வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் நம்ம வந்து உள்வாங்குவோம். ஓ! இப்படி ஒண்ணு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு அத உள்வாங்குவோம். உள்வாங்கி அதுக்கப்புறம் அத வந்து ஓகே, இவங்க இந்த அளவுக்கு புரிதல்ல இருக்காங்க. இது நமக்கு புதுசா இருக்கு. நமக்கு இது புரியல அப்படின்னு சொல்லிட்டு, அதிலிருந்து நம்ம வந்து எடுக்க ஆரம்பிப்போம். அப்போ வந்து என்ன ஆகும்னா, விரிவடைய ஆரம்பிக்கும். நம்ம அறிவு வந்து விரிவடையும். அப்பதான் வந்து அந்த பாத்திரம் வந்து பெருசாகுது அப்படின்னு அர்த்தம். இப்படி பெருசாகும்போது தான் ஐயா வந்து ஒரு நாள் வந்து இப்போ அடுத்தடுத்த கிளாஸ், அடுத்தடுத்த லெவல் போகறதுக்கான விஷயங்கள வந்து சொல்றாருன்னு வையுங்களேன். அப்போ வந்து நம்மளால வந்துட்டு அத ஓகே, இது என்னமோ புதுசா சொல்றாரு. இது என்னவா இருக்கும்ன்னு சொல்லிட்டு நம்ம அறிவாகப்பட்டது என்ன ஆகும்னா, அத வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஓ! இப்படி இருக்கா? ஓ! இப்படி இருக்குமா? இது பண்ணா இப்படி ஆகுமா? அப்படிங்கிறத வந்து உள்வாங்கும். இல்லன்னா வந்துட்டு, "அட போயா! அவரு ஏதோ சொல்லிட்டு போறாரு. நமக்கு இந்த இந்த வேலை இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் ஓடிடும்.
அதுக்கு தான் வந்து ஐயா என்ன சொல்றாரு, பாத்திரத்தை பெருசு பண்ணுங்க, பாத்திரத்தை பெருசு பண்ணுங்கங்கிறது இதுதான். மைண்டை ஓப்பனா வைங்க, உள்வாங்குங்க, அந்த அறிவை வந்து வளர வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுதான் பாத்திரத்தை பெருசாக்குறது. அதுவே இன்னும் நிறைய பேத்துக்கு புரியல. சரி, அது வந்து சரி ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா இது சொன்னா அது புரியும் அப்படின்னு சொல்லிக்காக தான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஓட்ட பாத்திரமா இருக்காதீங்க, ஓட்ட பாத்திரமா இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றதும் அதுதான். இப்போ வந்து நிறைய யாருக்கிட்ட கிறிஸ்டல் இருக்கோ இல்லையா, நான் எனக்குமே இன்னும் கிறிஸ்டல்லாம் வரல. பட் நான் சொல்றேன், கிறிஸ்டல் கேசியம் இருக்கிறவங்க பெஸ்ட். நீங்க வந்து அதை பயன்படுத்தி நீங்க வந்து இன்னும் வந்து அந்த ஆற்றலை பெருக்கிக்கலாம். இப்போ இந்த ஜீவகாந்த ஆற்றல், ஜீவகாந்தம் எப்படி உருவாகுது அப்படின்னா, ஜீவ வித்து குழம்பு தான், விந்து நாதம் தான். அதுதான் மெயின், அதுதான் பேஸு. அதை நம்ம ஸ்ட்ராங்கா அதுல வந்து எப்படி போயெல்லாம் வீணாகுது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல முயற்சி பண்றேன். ஃபர்ஸ்ட் உணவு மூலியமா நம்ம சக்தி எடுக்கிறோமா வெளியில இருந்து, இந்த பிராண சக்தி தான். பிராண சக்தியை உணவு மூலியமா எடுக்கிறோம், உடலுக்கு எனர்ஜி போகுது, நம்ம அன்றாட வேலை செய்கிறோம், திங்க் பண்ணுறோம், அதுலலாம் அந்த இது வந்து விரயமாகுது. அது போக தியானம் பண்ணுறது மூலியமா எடுக்கிறோம். அதில் நிறைய பேர் பண்ணுறோமா இல்லையான்னு தெரில, பட் தியானம் பண்ணுற மூலியமா 33% வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு யோகா பண்ணுற மூலியமா 33% வருது. சரி, ஓகே, இது எல்லாம் வருது. இதெல்லாம் வந்து அது கரெக்டாக வேலை செஞ்சதுன்னா என்ன ஆகும், கரெக்டாக வேலை செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் அட்டைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் சொல்லலை. இது வந்து புரிஞ்சிருக்கு, அதை மட்டும் சொல்கிறேன். எனக்கும் லீக் ஆகிட்டு தான் இருக்கு. இன்னும் அதை வந்து எப்படி வந்து ஃபைன் டியூன் பண்ணி அதை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து எனக்கு எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து சாப்பிட்ற எனர்ஜி வந்து உடல் செயல்பாட்டுக்கும் இந்த உறுப்புகள் செயல்பாட்டுக்கும் எண்ணங்களுக்கும் வந்து அது செலவிடுது. இந்த எண்ணங்கள் செலவிடுறதுல வந்துட்டு நம்ம வந்து நமக்கே தெரியாம வருத்தப்படுறோம், ஏக்கப்படுறோம். அது வந்து பேக்ரவுண்ட்ல இருக்கு. அது நம்ம எல்லா எண்ணங்களுக்கும் அடிநாதமா அது வந்து உள்ள ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் கீழேயும் அது இருக்கு. இது வந்து மெடிடேஷன்ல பார்க்கும்போது வந்து தெரியுது. எல்லா எண்ணங்கள்லயும் அது பின்னாடி வந்து ஒளிஞ்சு உட்கார்ந்திருக்கு. அது வந்து லீக்கேஜ் ஆயிட்டு இருக்கு. அங்கிருந்து லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து கேசியம் எடுக்கிறது மூலியமா வந்துட்டு இதெல்லாம் தடுக்கப்படும். அப்போ வந்து எண்ணங்கள் உதிக்கும்போது அது என்ன காரணத்துக்காக வருதோ அந்த காரணத்துக்காக மட்டும் அந்த எண்ணம் வந்து தோன்றி மறைஞ்சிரும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, ஒவ்வொரு எண்ணத்துக்கு பின்னாடியும் ஒரு ஏக்கமோ, இல்ல நமக்கான வருத்தமோ, இல்ல நமக்கான ட்ராமாவோ ஏதோ ஒண்ணு வந்து அதை தொத்திக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணத்துல வந்து வடு மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதை வந்து கிளீன் பண்ணும் இந்த கேசியம் வந்துன்னா, அதுல எல்லாத்தையும் கிளீன் பண்ணி என்ன பண்ணும், எண்ணம் எதுக்கு உங்க எண்ணம் அதுக்கான காரணத்தோடு எது எது எதுக்கு உருவாகுதோ அதுக்காக வந்து அதுக்காக மறையும். அந்த மாதிரி தோன்றி தோன்றி மறையும் போது நமக்கு எண்ணங்கள் லீக்கேஜ் வந்து கம்மியாக்கப்படும். உணவின் மூலயமா நம்ம வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நிறைய வந்து பிசிக்கலா பண்ணும்போது தான் எனர்ஜி லாஸ் ஆகும்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நமக்கு நிறைய எனர்ஜி லாஸ் ஆகுது எண்ணங்கள் மூலியமா தான் லாஸ் ஆகுது. அது நமக்கே தெரிய மாட்டேது. அது பேக்ரவுண்ட்ல நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு நமக்கு எத்தனை எண்ணங்கள் வருது, அதுல என்னென்ன எண்ணங்கள் வருதுங்கிறது நமக்கு தெரியறதே இல்ல. அது வந்து பேக்ரவுண்ட்ல வருது. அதுலேருந்து நமக்கு எனர்ஜி லீக்கேஜ் நடந்துகிட்டே இருக்கு. அத வந்து நம்ம கட்டுப்படுத்தி இது பண்ணோம்னா, கேசியம் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கெட்ட எண்ணங்களோட பாதிப்பிலிருந்து நம்ம தவிர்த்து, ஃபர்ஸ்ட் நல்ல எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். நல்ல எண்ணங்கள் வரும்போது, சக்தி வாய்ந்த எண்ணங்களா மாறும் அது. அப்போ வந்து அதுக்கான இதெல்லாம் வந்து தடுக்கப்படும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மெடிடேஷன்ல இருந்து எடுக்கக்கூடிய சக்திகள், அதுக்கப்புறம் வந்து யோகால இருந்து எடுக்கக்கூடிய சக்திகள், இது எல்லாம் நமக்குள்ள நிலைச்சு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஆறா வந்து பெருசாக ஆரம்பிக்கும். நம்ம ஆறாவோட சக்தி வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். நமக்கு வந்து ஈர்ப்பு தன்மை வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிரும். இது வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சாலே என்ன ஆகும்னா, இந்த உடலும் மனமும் வந்து உடல் வந்து உறுதியாக ஆரம்பிச்சிரும். ஏன்னா எந்த நோயும் இருக்காது. ஏன்னா ஆறா ஸ்ட்ராங்கா இருக்கு. எந்த விதமான ஓட்டையும் இல்ல அப்படிங்கும்போது உடல் வந்து உறுதியாக ஆரம்பிச்சிரும். உடல் ஆரோக்கியமா இருக்கும். எந்த ப்ராப்ளமும் இருக்காது. உடலை பத்தியான எந்த கவலையுமே உங்களுக்கு இருக்காது.
வந்து நம்ம இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து நோய் இல்லாம இருக்கிறது வேற, ஆரோக்கியமா இருக்கிறது வேற. நம்ம என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கோம்னா, நோய் இல்லாம இருக்கிறது தான் ஆரோக்கியம்னு சொல்லி இப்ப நெனச்சுக்கிட்டு இருக்கோம். அது ரொம்ப ரொம்ப தப்பு. தவறான புரிதல் அது. நோய் இல்லாம இருக்கிறது வந்து ஆரோக்கியம் கிடையாது. ஆரோக்கியமா இருக்குதுங்கிறது அது ஒண்ணு வேற. அது டிஃபரண்ட் அது. அ அது வந்து அந்த அந்த சக்தி, அந்த முழு திறன வந்து உணரும்போது, அந்த ஆரோக்கியம் வந்து வரும். வெறும் நோய் இல்லாம மட்டும் இருக்கிறது வந்து ஆரோக்கியம் கிடையாது. இப்போ அது வந்து இதெல்லாம் இதெல்லாம் பண்ணும்போது அது நடக்கும். நம்ம அனுபவிக்க முடியும். இப்போ இந்த உடல்ல வந்து அந்த சக்தி வந்து பெருகும்போது, நம்ம எல்லாத்தையும் சேமிக்க ஆரம்பிக்கும்போது, இந்த தியானம் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு நெறைய தெரிஞ்சிரும். இந்த எண்ணத்துக்கு நம்ம சக்தி குடுக்கலாம், குடுக்க வேணாங்கிறத அதுல கட் பண்ணிருவோம். அதுக்கப்புறம் மெடிடேஷன்ல யோகா பண்ணும்போது இருக்கிற சக்தியெல்லாம் பெருகும்போது, இந்த ஆறா வந்து பெருகும். ஆறா பெருகும்போது உடல் வந்து சீரமையும். உடல் சீரமையும் அதே போல அ அந்த அ ஈர்க்கும் தன்மை அதிகமாகும். ஈர்க்கும் தன்மை அதிகமாகும்போது என்னன்னா, நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ஈடேறுறது வந்து ரொம்ப சீக்கிரமா ஈடேறும். நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அத அடையக்கூடிய வழிகள் உண்டாகும். அதெல்லாம் உண்டாகும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஆரோக்கியம், செல்வம், அதே மாரி நல்ல உறவுகள் இது எல்லாமே அமையும். ஆட்டோமேட்டிக்கா அமையும். இது வந்து அந்த விந்து சக்தியிலிருந்து தான் இது எல்லாம் வந்து கிரியேட் ஆயி இது மாரி வருது. இப்போ நம்ம வந்து அம் இப்போ இப்போ நமக்கு அது நடக்கல. இல்ல நம்ம வந்து இன்னும் அந்த ஸ்டேஜ் அட்டெண்ட் பண்ணலன்னா, நமக்கு வந்து இன்னுமே ஓட்டை இருக்கு. இன்னும் நம்ம ஆறால ஓட்டை இருக்கு. நமக்கு லீக் ஆயிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம உணரணும். உணர்ந்துட்டு அத வந்து சரி ஃபர்ஸ்ட் வந்து ஐயா சொல்லுவாரு இல்லையா, எல்லாத்துக்கும் அக்செப்டன்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு. மொத உனக்கு வந்து இந்த மாரி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சா தானே அத சரி பண்ண முடியும். அது என்னன்னே புரியல அப்படின்னா, நம்ம எப்படி அத சரி பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட்டு நமக்கு இருக்கு. ஓகே. நம்ம சக்தியாகப்பட்டது வந்து அம் இன்னும் வந்து அம் நம்ம முழுமையா அத நம்ம இன்னும் உணரல அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். நமக்கு லீக் ஆகுது. ஏதோ ஒரு வகையில எங்கேயோ வந்து நம்மளோட சக்தி எல்லாம் வீணாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, அப்புறம் அத வந்து ரெக்டிஃபை பண்ண ஆரம்பிக்கணும். அம் எ எண்ணத்தின் மூலியமா வந்து எப்படி பண்றது? மெடிடேஷன் பண்ணீங்க அப்படின்னா, அதுல வந்து எல்லாம் சரியாகும். அப்புறம் இந்த யோகா பண்றது மூலியமா, இது தியானம் பண்றது மூலியமா வந்துட்டு, அதுல சக்தி பெருகும். அதெல்லாம் பண்ணும்போது, அந்த லீக்கேஜஸ் வந்து அப்படியே ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். ஸ்டாப் ஆகும்போது அந்த முழுமைத்தன்மை கிடைக்கும். அது கிடைக்கும்போது தான் வந்துட்டு, நம்மளால வந்துட்டு ஐயா சொல்ற மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கெல்லாம் போக முடியும். இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு மனிதனா வந்து இதெல்லாம் அனுபவிங்க. இந்த இது வந்து பேசிக். அவங்க சொல்ற இதுல சொல்றேன். நான் வந்து இன்னும் நான்லாம் அத அட்டெண்ட் பண்ணலாம் இல்ல. பட் நான் வந்து அவங்க என்ன சொல்றாங்கங்கிறத வந்து உள்வாங்கிக்க முயற்சி பண்றேன். வந்து இது எல்லாம் அட்டெண்ட் பண்ணா தான், அவங்க சொல்லக்கூடிய மத்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளால வந்து முயற்சி பண்ணவே முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இல்லன்னா நம்மளால அவங்க சொல்றத நம்ம இந்த 2ண்ட் ஸ்டாண்டர்ட், 3 ஸ்டாண்டர்ட்க்குலாம் போகவே முடியாது. அதுக்கப்புறம் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் போ முடியும். அவங்க வந்து இப்போதைக்கு நமக்கு குடுத்திருக்கிற டாஸ்க் என்னன்னா, 1 ஸ்டாண்டர்ட்ல உன் எனர்ஜி உன்னோட கண்டெய்னர பெருசாக்கு, உன்னோட கொள்ளளவ பெருசாக்கு, இருக்கிற எனர்ஜிய சேமிச்சு வையி. அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுவே நம்மால அட்டெண்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குது. நம்ம அப்படிதான் இருக்கோம். நம்மளால முடிய மாட்டேங்குது. அத அட்டெண்ட் பண்ணா தான், அவங்க இன்னும் எங்கேயோ இருக்காங்க. அவங்க இந்த கூடு விட்டு கூடு பாயுறது, அத பார்க்குறது, இத பார்க்குறது, ஆஸ்ட்ரல் டிராவல் அதெல்லாம் முடியும். எனர்ஜி இல்லாம எங்க போய் பண்றது? அவங்க எதுவுமே பண்ண முடியாது. நமக்கு எனர்ஜி இல்லாம அங்க போய் நின்னோம்னா, அவ்வளோதான் முடிஞ்சிரும். காலியாயிடுவோம் நம்ம. அதனால நம்ம இத அட்டெண்ட் பண்ணி 2ண்ட் ஸ்டாண்டர்ட், 3 ஸ்டாண்டர்ட் போகும்போது, ஓகே என் பாடி, என் மனசு இதெல்லாம் அட்லீஸ்ட் நான் சொல்றத கேக்குது. இப்போ என்னால வந்து இந்த எனர்ஜிய வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. மேனேஜ் பண்ண முடியுது. என்ட்ட எனர்ஜி இருக்கு. அப்படிங்கிறத வந்து அட்டெயின் பண்ணா தான் அவங்க அடுத்தடுத்து கிளாஸ்க்கு மூவ் ஆவாங்க. இல்லன்னா நம்ம கடைசி வரைக்கும் 1வது தான் சொல்லிட்டு இருப்பாரு அவரு. அவரு கடைசி வரைக்கும் நம்மால மூவே ஆக முடியாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அம் எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நான் எடுக்கும்போது நான் சொல்லியிருப்பேன். இந்த மாரி சில அனுபவங்கள்லாம் நான் ஒரு செரிமனிக்கு போனேன். அந்த அனுபவங்கள்லாம் இருந்ததுன்னு சொன்னேன்ல. அது வந்து அந்த பக்குவம் இல்லாம அ நான் வந்து அதெல்லாம் அனுபவிச்சனால, அ மரண பயமா இருந்தது.
எப்படின்னா, அது நெகட்டிவ் சக்தியா இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் சக்தியா இருந்தாலும் சரி, நம்ம வந்து எல்லாருக்கும் ஆசை இருக்கும். நம்ம இறைவன பார்க்கணும், இல்லன்னா சித்தர்கள பார்க்கணும், தேவதைகள பார்க்கணும், அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். உண்மையாலுமே அவங்கள பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? காலியாயிருவோம் நம்ம. உண்மை அதுதான். ஏன்னா நம்மகிட்ட அவங்கள ரிசீவ் பண்ற அளவுக்கு எனர்ஜி இல்ல. அதுக்கான கெப்பாசிட்டி நம்மகிட்ட இல்ல. அ எ ஒண்ணு வாந்தி, பேதி, ரத்த வாந்தி தான். இல்லன்னா காலி. அவ்வளோதான். இதுதான் நடக்கும். சத்தியமா இதுதான் நடக்கும். அம் அதுதான் நடந்தது ஆக்சுவலா. அந்த நான் அந்த செரிமனில இருக்கும்போது, அந்த எனர்ஜி வந்து வரும்போது, இவ் உடம்பு உயிரெல்லாம் துடிதுடிச்சு போயிருச்சு. அது வந்து கிட்டத்தட்ட சாகுற அளவுக்கு சாகுற ந ந சாவுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அங்க தான் வந்து உணர்ந்தேன். யாராலயும் நம்மள காப்பாத்த முடியாது அந்த டைம்ல. பக்கத்துல யார் இருந்தாலும் உங்களால காப்பாத்த முடியும். யாருமே நம்மள காப்பாத்த முடியாது. நம்ம தனியா இருக்கோம். இந்த உலகத்துல நம்ம போகும்போது தனியா தான் போவோம் அப்படிங்கிறது அங்க தான் புரிஞ்சுது. அப்பதான் வந்து தோணுச்சு, நம்ம என்ன பண்ணாலும் யாரும் நம்மள காப்பாத்த முடியாது அப்படிங்கிறது புரிஞ்சுது. அந்த சக்தி, அந்த எனர்ஜிய ஃபீல் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா, அ பயம்ன்னா சாதாரண பயம் கிடையாது. மரண பயம் கூட மரணம்னா செத்தா அப்படியே முடிஞ்சு போயிரும் அப்படின்னு. அது வந்து அது எல்லை இல்லாத ஒரு பயம். அந்த மாரி ஒரு பயம் உணர்வு உண்டாச்சு. அதே நேரத்துல வந்துட்டு, அது வந்து எல்லாம் கலந்த உணர்வா இருந்தது. அந்த கொடூரமான ஒரு பயம். அதே நேரத்துல அது என்ன சொல்லுதோ அத கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பணிவு. அதே மாரி அன்பு. இது எல்லாமே இருந்தது. ஒரே நேரத்துல இருந்தது. ஆ அது அப்படியே நம்ம பணிஞ்சு போற மாரி தான் இருந்தது அந்த சக்திக்கு முன்னாடி. ம். அ அதனால தான் சொல்றேன். ஏன்னா, நம்ம நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம என்னமோ ஓகே நமக்கு ஏதோ விஷுவல்ஸ் தெரியும். இல்லன்னா வந்துட்டு நமக்கு கடவுள் வந்து அப்படியே காட்டி விட்டு நம்மள மேல கொண்டு போயிருவாரு. அப்படின்னு நம்ம எல்லாம் நானும் அப்படிதான் நெனச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிதான் இருந்தேன். அப்பதான் புரிஞ்சது. இது அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம வந்து உண்மையாலுமே மாற்றம் அடையிற வரைக்கும், நம்ம உடம்ப மாத்தணும், எண்ணங்கள மாத்தணும், ஆன்மா லெவல்ல அந்த அளவுக்கு கெப்பாசிட்டிய வச்சுக்கிட்டு நம்ம போய் அவங்க முன்னாடி நிக்கும்போது, அது வேற. நமக்கு எந்த கெப்பாசிட்டியுமே இல்ல. ஏன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம இன்னும் எண்ணத்திலிருந்தே விடுபடல. என்னன்னா கெட்ட எண்ணங்கள்ல இருந்தே விடுபட முடியல. அ அதுக்கப்புறம் இன்னும் ஐயா சொல்றதுல நம்ம எந்த இதுலயுமே வந்து பாஸ் மார்க் கூட எடுக்கிற அளவுக்கு இல்ல. உண்மைய சொல்லணும்னா. அதெல்லாம் அட்டெண்ட் பண்ணி, அத வந்து அதுல வந்து ஒரு அளவுக்கு மேல போகும்போது, ஐயா சொல்றாரு இல்லையா? "நீங்க எல்லாரும் என் இடத்துக்கு வரலாம்." அப்படின்னு சொல்றாருன்னா, முடியும். கண்டிப்பா முடியும். ஆனா, நம்மளால ஏன் பண்ண முடியல? இப்ப அவரு வந்து கிளியர்வாயன்ட்டா இருக்காரு. அவரால வந்து பாஸ்ட்ட பார்க்க முடியுது, ஃபியூச்சர பார்க்க முடியுது, எல்லாம் பார்க்க முடியுது. ஏன் நம்மளால முடியல? அவரும் மனுஷன் தான், நம்மளும் மனுஷன் தான். அவருக்கு என்னென்ன திறமைகள் இருக்கோ, அதுவும் தான் நமக்கும் இருக்கு. ஏன் நம்மால முடியல? நமக்கு கெப்பாசிட்டி இல்ல. அதுதான் மேட்டர். பேசிக் நமக்கு தெரியல இன்னும். இன்னும் பேசிக் நம்ம இன்னும் அட்டைன் பண்ணவே இல்ல. நம்ம பேசிக் அட்டைன் பண்ணணும். அதனால இப்ப நான் இதுக்கு முன்னாடி எடுத்ததெல்லாம் வந்துட்டு, சரி அணு இருக்கு, பரமாணு இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு ஓரமா இருக்கட்டும். நம்ம 2வது போறதுக்கு என்ன பண்றதும், அத பார்ப்போம். நம்ம 2வது போனாலே வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் போ முடியும். எடுத்தோனே அங்க போக முடியாது. நம்ம எல்லாருமே அம் ஒரு மாயையில ஏதோ ஒரு பிம்பத்த நெனச்சுக்கிட்டு நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இது இப்படி இருக்கும். கடவுள்னா இப்படி இருக்கும். சக்தினா இது இப்படி இருக்கும். இந்த சித்துக்கள்னா இது இப்படி இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் படிச்சது தான். நம்ம யாருமே வந்து லைஃப்ல வந்து அத அட்டைன் பண்ணது கிடையாது. அம் யாருமே வந்து நம்ம வந்து இதுவரைக்கும் அது எப்படிதான் இருக்கும்னு உணர்ந்ததே கிடையாது இல்லையா? அதனால நமக்கு எல்லாமே ஒரு மாரி மாயையா தான் இருக்கும். ஆனா, அங்க போகும்போது தான் வந்து தெரியும். அது அது எப்பேர்ப்பட்ட சக்தி, அது எப்பேர்ப்பட்ட ஹை வோல்ட்டு. அதுல அந்த கரண்ட்ல கைய வச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து, அம் நான் சொல்றது என்னன்னா, தயவு செஞ்சு அதுக்கெல்லாம் ஆசை கூட படாதீங்க. அது ரொம்ப கொடூரமா இருக்கும். நமக்கு வந்து ஓகே அனுபவம் கிடைச்சிருச்சு. ஆஹா! சூப்பர் அப்படிங்கிற மாரி பின்னாடி தோணலாம். ஆனா, அத அனுபவிக்கும்போது தான் தெரியும். அது எவ்வளோ கொடூரமா இருக்கும் அப்படிங்கிறது. ஏன் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இருந்து நீங்க எதையோ ஒண்ணு சிந்திக்கிறீங்கன்னு வைங்களேன். என்ன வேணா சிந்திங்களேன். உங்க சிந்தனைக்கு வந்து ஒரு ஷேப்பு, சைஸு, கலரு, டெக்ஸ்சர் ஒரு ஒரு வடிவம் இருக்கும். ஓகேவா? நீங்க அந்த இடத்துக்கு போய் நிக்கும்போது,
அதுக்கு டைமென்ஷனும் இருக்காது, ஷேப், சைஸ், ஸ்ட்ரக்சர் எதுவுமே இருக்காது. என்ன வேணா காட்டும், எப்படி வேணா இருக்கும். அப்போ எப்படி சொல்றது? அது வந்து அம் அத விவரிக்கவே முடியாது. என்ன வேணா காட்டும், எப்படி வேணா இருக்கும், என்ன டைமென்ஷன்ல வேணா இருக்கும். அது ஒரு நிலையான பேஸே இருக்காது உங்களுக்கு. இப்ப என்னன்னா, இப்போ என்ன டென்ஷன் ஆனாலும் நமக்கு வந்து என்னன்னா, ஓகே நம்ம இந்த ஊர்ல இருக்கோம், இந்த உடம்புக்குள்ள இருக்கோம், இந்த உலகத்துல இருக்கோம். ஆ நமக்கு தெரிஞ்சவங்களா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்துக்கு நம்ம திரும்ப வந்துடுறோம் இல்லையா? அதுக்கு நீங்க வரவே முடியாது. இந்த உடம்புக்குள்ளேயும் உங்களால வர முடியாது. அ உங்களோட நான் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஒரு எண்ணம். இந்த உடல் நானு. இது வந்து என்னோட உறவினர்கள், இது என் மனைவி, மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு நெனச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இது எனக்கு தெரிஞ்ச உலகம். ஆ இது எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள், என் பொருள் அப்படின்னு ஒண்ணு நெனச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த எண்ணத்துக்குள்ளேயே உங்களால திரும்ப வரவே முடியாது. அப்ப எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. டெத்த விட மோசமானது அது. புரியுதுங்களா? நம்மளால அந்த அந்த எண்ணத்துக்கே வர முடியாது. என்ன வேணா காட்டும். அது ஒவ்வொரு செகண்டுக்கு என்ன வேணா மாயை என்னென்னத்தையோ காட்டிக்கிட்டே இருக்கும். அவ்ளோ சக்தி இருக்கு அதுக்கு. இப்போ நம்மலாம் அதெல்லாம் சரி அந்த கரண்ட்ட நீங்க தொடுறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட்டு அத நீங்க வந்து முடிவு பண்ணிக்கணும். நம்ம எத வந்து கேட்கிறோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? நம்ம வந்து இறைவன அடையணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இந்த குரூப்ல இருக்கிற எல்லாருக்கான ஒரு ஆசையா இருக்கு இல்லையா? ஆனா நம்ம எத கேட்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதுதான் உண்ம. அதனால தான் இப்போ ஐயாவால நெனச்சா இதுவெல்லாம் இப்படி இருக்குப்பா, இது இப்படி இருக்குப்பான்னு அவரால சொல்ல முடியாது. அவரால சொல்ல முடியும். அட தம்பிகளா, நீங்க இன்னும் அந்த ரேஞ்சுக்கே வரல. இத சொல்லி உங்களுக்கு என்ன ஆகப்போகுது அதனால தான் அவர் அது இன்னும் சொல்லாம இருக்காரு. நம்மளா அவர் சொல்றத அவர் அட்டெண்ட் பண்றது எல்லாமே நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியும். ஆனா நமக்கு கெப்பாசிட்டி வேணும் இல்லையா? அத தாங்குற அளவுக்கு அந்த பக்குவம் வேணும் இல்லையா? அது இல்லாம என்னத்த போய் பண்றது? அதுக்கு தான் வந்து அ எல்லாம் இந்த நம்ம தோனி சொல்ற மாரி தான். பேசிக்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, ரிசல்ட் தானா வரும். அவ்வளோதான். பேசிக் என்ன? ஜீவகாந்த சக்தி. நம்ம அம் அம் ஜீவ வித்து குழம்பு. விந்து சக்தியும், நாத சக்தியும் வந்து பராமரிச்சு, அதுதான் வந்து பேஸு. அதுக்கப்புறம் அதுக்கு மேல நீ எப்படி வேணா ஊடு கட்டலாம். ஆனா, அதுதான் பேஸு. அத எப்படி ஸ்ட்ராங் ஆக்கி, அத வேஸ்ட் பண்ணாம, எப்படி இந்த உடம்புல வந்து தக்க வச்சு, நம்ம வச்சாலே போதும். இப்ப அந்த ஜீவ வித்து குழம்பு சக்திய கெட்டியாக்கி, நம்ம உடம்புல ஸ்ட்ராங் பண்ணா, மத்தது வந்து தானா வரும். நம்ம போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நம்ம போய் இந்த மந்திரம் சொல்லி இத பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்ல. மத்ததெல்லாம் தானா நடக்கும். நமக்குள்ள நடக்கும். உங்களுக்கு வந்து நெறைய மாற்றங்கள் நிகழும். உங்க உடம்புக்குள்ள மாற்றங்கள் நிகழும். நெறைய அனுபவங்கள் கிடைக்கும். நீங்க அனுபவத்த தேடி போ வேணாம். அது நடக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு அனுபவம் வேணும்னு நெனைக்கிறோம். மாற்றம் வேணும்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா பேசிக்க கோட்ட விட்டுர்றோம். வந்து அம் அதுல பேஸ் இருந்தா தான் அத வந்து பண்ண முடியுங்கிற நாலேட்ஜே நமக்கு இல்ல. அதனால தான் நம்ம வந்து பின்தங்கி இருக்கோம். நம்மளால இன்னும் மேல அடுத்த லெவலுக்கு முடியல. அடுத்த லெவல்ன்னு சொல்றாங்க. என்னதான்டா அடுத்த லெவலு? எப்புட்றா இந்த காத்துல நடக்கிறதா? இல்ல தண்ணீல நடக்கிறதாடா? அப்படிங்கிற மாரி தோணும். அடுத்து அது மேபி பண்ண முடியுமோ என்னமோ அது தெர்ல. வந்து டேய் கைப்புள்ள ஓடி வாடான்னா, நான் எங்கடா தவழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, தவழ்ந்துட்டு இருக்கிறவன கொண்டு போய் காத்துல நடடா, தண்ணீல நடடான்னா எப்படி அது முடியும்? நம்ம தவழ்ந்துட்டு இருக்குது எழுந்து நடக்கலாம். எழுந்து நடந்தோம்னா, மத்ததெல்லாம் தானா நடக்கும். ஏன்னா, இது வந்து சயின்ஸ் தாங்க. இது வந்து நமக்கு வந்து ஏதோ க கண்கட்டி வித்தை அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சயின்ஸ் தான். பேசிக்கா வந்து நம்ம கரெக்ட்டா பண்ணோம்னா, மத்ததெல்லாம் ஈஸியா பண்ணிக்கலாம். இந்த அ இது எப்படின்னா, இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் வந்துட்டு மெயினான என்னன்னா, அந்த கால விரிச்சு வந்து உட்கார்றது தான் வந்து பேசிக். அத நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க எந்த கிக் வேணா அடிக்கலாம். எந்த ஷாட் வேணா இது பண்ணலாம். அதுதான் பேஸு. அந்த மாதிரி இந்த இதுல வந்து பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எனர்ஜிய கன்சர்வ் பண்றது. வேஸ்ட் பண்ணாம வந்து கன்சர்வ் பண்றது. அத வந்து நம்ம அட்டைன் பண்ணிட்டாலே, மத்த இந்த கிக் சொல்லிக் குடுக்குறாங்க. ஓகே இப்படி ஒண்ணு இருக்கு. ஜம்ப் பண்ணி அடிக்கணும். அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து அடுத்து பண்ணிரலாம். அது ஈஸி தான். மத்ததெல்லாம் கத்துக்கிறது ஈஸி தான். ஆனா இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த பேஸ் தான். இந்த பேஸ வந்து ஹோல்டு பண்றது தான் இருக்கிறதுலயே கஷ்டம். அத அட்டைன் பண்ணிட்டோம்னா, மத்ததெல்லாம் வந்துரும். தானா வந்துரும். மத்ததெல்லாம் ஈஸி தான். ஆனா அத அட்டைன் பண்றது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு.
நான் இன்னும் அட்டெண்ட் பண்ணிட்டேன்லாம் நான் சொல்லல. நானுமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷரு எல்லாமே இருக்குது மண்டைக்குள்ள. எல்லாமே இருக்குது. ஆனா அட்லீஸ்ட் வந்து எனக்கு புரியுது. ஓ! இது மாரி ஒண்ணு இருக்கு. அ இது சரி பண்ணா இது நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிற புரிதல் மட்டும் இருக்கு. நானும் அத நோக்கி தான் போறேன். நானும் அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம். ஏன்னா எல்லாருக்கும் ஆசை அதுவா தான் இருக்கு. ஐயா வந்து சில டைம் சொல்லும்போது வந்து, "நீங்க வந்து இந்த பிறவியிலேயே வந்து அட்டைன் பண்ண முயற்சி பண்ணணும்." அ அப்படின்னு சொல்றம்போது, அதோட வீரியத்தன்மை வந்து நமக்கு புரிய மாட்டேது. நம்ம வந்து சரி ஏதோ அ ஐயா சொல்றது கேட்டே வந்து நம்ம மேல போயிரணும்னு நெனைக்கிறோம். நம்மளோட அல்பாசை. சத்தியமா அப்படி முடியாது. வாய்ப்பே கிடையாது ராஜா. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவரு சொல்றத கேட்டு மட்டுமே நம்ம மேல போறதா இருந்தா, எத்தனையோ ஞானிகள் உருவாகியிருக்கணும். எத்தனையோ இவங்க வந்து உருவாகியிருக்கணும். அப்படி உலகம் இயங்காது. நம்ம மாறணும். 100% நம்ம மாறுனா மட்டும் தான், நமக்கு அதெல்லாம் அட்டெயின் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்போ வந்து அ ஏன்னா இந்த மாரி யாருமே இல்லீங்க. நான் வந்து எதேதோ தேடினேன், எதேதோ முயற்சி பண்ணேன். நான் என்னோட அனுபவத்துல சொல்றேன். யாருமே ப்ரோ வந்து சொல்லுங்க. ப்ரோ குழந்தை வேலை பேசுறேன். சொல்லுங்க சார். இந்த இப்ப நீங்க இது சொன்னீங்கல்ல, டைனமிக் மெடிடேஷனு. ஆமாமா. இப்போ டைனமிக் மெடிடேஷன் வந்து பண்ணிட்டு அது அது பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மண்டலா மெடிடேஷன் மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஓகேவா? என்னாச்சு அப்படின்னா, இப்ப நானு இப்ப நைட் வந்து வீட்ல படுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு இடத்துல படுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ம், நான் அங்க இருப்பேன். அப்படியே ம், பார்த்தீங்கன்னா, என்னோட கான்ஷியஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 அடி, 30 அடி தள்ளி போயிடும். ம், 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 ஓகேங்களா? ஸோ ம், ம், என் என்னோட பாடி வந்து அங்க தான் கிடக்குது அப்படியே. அது ம், ம். அது என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. அப்படியே புரியுது. அது படுத்து கிடக்கும் அது பாட்டுக்கு. என்னோட ம், ம், கான்ஷியஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20, 30 அடி தள்ளி போயிடும். ம், நான் ம். என்னைய பார்க்குற மாரியே எல்லாத்தையும் பார்க்குறேன். இது எப்படி நடக்குதுன்னு எனக்கும் புரியல. இத பத்தி கொஞ்சம் ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால? அ எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். ம். ஆக்சுவலா அ இதுல என்ன நடக்குது அப்டின்னா, இப்போ எனக்குமே அந்த அனுபவம் வந்து ஒரு வாட்டி அ தூக்கத்துல வந்து நடந்திருக்கு. இப்போ வந்து இந்த ஏன் அந்த டைனமிக் மெடிடேஷன் வந்து கண்காணிப்போட தான் நடக்கணும், ஒரு குருமார்களோட இதுல தான் நடக்கணும் அப்படின்னு நான் ஏன் சொல்லியிருந்தேன்னா, அதுல வந்து நெறைய எனர்ஜிய வந்து நீங்க ஏத்தி இறக்கம் வந்து பண்றீங்க. அதான் அதுல நெறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. அது வந்து குருமார்களோட கண்காணிப்புல தான் பண்ணணும். இந்த மெடிடேஷன் மட்டும் இல்ல. எல்லா மெடிடேஷனுமே குருமார்களோட கண்காணிப்புல தான் நம்ம பண்ணணும். இப்போ ஐயா குடுத்திருக்கிறது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அம் சிம்பிளா ரொம்ப சிம்ப்ளிஃபை பண்ணி இருக்கு. மத்தது எல்லாத்துலயும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஏன்னா சைட் எஃபெக்ட்ஸ் ஆனனால நான் சொல்றேன். இப்போ குண்டலினி யோகா பண்ணி சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா? ஆமா இருக்கு. வாசி யோகம் பண்ணி சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா? ஆமா இருக்கு. எல்லா சைட் எஃபெக்ட்ஸும் இருக்கு. எல்லாத்தையும் முயற்சி பண்ணி சைட் எஃபெக்ட் பஸ்ட் ஆயி உட்கார்ந்திருக்கிறேன். எனக்கு தெரியும். அத மாரி நீங்க பண்றதுலயும் வந்து என்னன்னா, சார் இங்க உங்கள ஆ. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம், ம். டைனமிக் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஒரு இருக்கும். அது ஒரு 2 மாசம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு ம், டைனமிக் செட் ஆகல. நான் என்ன பண்ணிட்டேன், ம். மண்டலாவுக்கு மூவ் ஆயிட்டேன். ஓகேங்களா? ஓகே. மண்டலாவுக்கு மூவ் ஆயிட்டு நான் வந்து அந்த அந்த சவுண்ட வச்சு நான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். நான் பண்ணிட்டு இருக்கும்போது ஓகே. பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, ம் நானு என் பாடியே ஒரு சைடு இருக்கு. ம், ம். ஓகேங்களா? நான் அத வாட்ச் பண்றது பார்த்தீங்கன்னா, அப்படியே தள்ளிட்டு போகுது. எங்கேயோ தள்ளிட்டு போகுது. அது எனக்கு சுத்தமா புரியல. அது என்னன்னே புரியல. அப்படியே கம்முனு பயந்துட்டு வெளிய வந்துட்டேன் நானு. ம், ம், ம். ஓகேங்களா? அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஓகே சரி இதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம்ப்பா. இது என்னன்னே புரியல. ஏன்னா நமக்கு சொல்றதுக்கு ஆள் கிடையாது அப்ப. நான் சொல்றது ஆமா. இந்த ஸ்டோரிலாம் வந்து அதான் ப்ராப்ளம். பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டூ 6 இயர்ஸ் பிஃபோர் நான் சொல்றேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஆள் கிடையாது. அ யார்கிட்ட ம், போய் கேட்டாலும், அது பத்தி அவங்களாலயும் சொல்ல முடியல. ஓகேங்களா? ம், ம். நானு ஈவன் ஓஷோ மெடிடேஷன் அவங்க பண்றவங்களே கூட, அவங்களால இந்த எக்ஸ்பீரியன்ஸ வந்து என்ன என்ன ஏன்னா எனக்கு எல்லாரும் நடக்குது? அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க ஏன்னா ஏன் நான் சொல்றேன். ஏன் என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். இப்போ ம், அந்த டைனமிக் மெடிடேஷன் பண்ணும்போது நான் சொல்றேன்ல, எனர்ஜி ஏறும் இறங்கும்னு. என்ன ஆகும்னா, இந்த சக்ராக்கள் மூலாதாரத்துல இருந்து அந்த சக்தி குண்டலினி சக்திய வந்து ஏத்தி இறக்கி, ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. எதுக்குன்னா, நமக்கு தேவையில்லாத ஆற்றல வந்து வந்து வெளியில எடுத்துட்டு,
ஏன் ஏன் அது அவர் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாரு அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து நமக்குள்ள நிறைய சித்தாந்தங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே குப்பை அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இது வந்து என்ன பண்ணும்னா, நிறைய எண்ணங்கள வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த எண்ணங்கள்ல இருந்து விடுபட்டு இவன் எப்போ போய் வந்து அந்த அமைதி நிலைக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த டைனமிக் மெடிடேஷனை உருவாக்குனாரு. அதுக்கு எதுக்கு மெயினா டிசைன் பண்ணது எதுக்குன்னா, மொத தேவையில்லாத குப்பைகள வந்து அகற்றணும். அத அகற்றதுக்கு தான் வந்துட்டு அந்த டான்ஸ் ஆடியும், மூச்சு பயிற்சி பண்ணியும், மூச்சு வேகமா இழுத்தும், அந்த மாரி பண்ணி, அப்புறம் கத்துவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாத்தையும் வெளில தள்ளுறாங்க. அந்த குப்பைகள வெளில தள்ளுறாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அந்த குண்டலினி சக்தி வந்து ஏறி இறங்கும். நெறைய மாற்றங்கள்ல வந்து அடையும். அது வந்து உங்கள கண்காணிக்கணும். ஒவ்வொரு டைம் வந்து அந்த சக்ரால ஒவ்வொரு சக்ராலயும் நீங்க போகும்போது, ஒவ்வொரு சக்ராக்கும் வந்துட்டு நெறைய பின்னாடி வந்து ஸ்பிரிச்சுவலா வந்து நெறைய பவர்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஓப்பன் ஆகி கிளியர் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு நெறைய சித்துக்கள் எல்லாம் கைகூடும். இப்ப அந்த மாரி நீங்க வந்து நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு வந்து தெரியாது இல்லையா? அப்ப வந்து குருமார்கள் இருக்காங்கன்னா, ஓகே இவனுக்கு இந்த சக்ரா ஓப்பன் ஆயிருக்கு. அதனால இந்த அனுபவம் வந்திருக்கு. இங்க வந்து இது பண்ணா, ஓகே இவன வந்து இப்படி இதுல ரெட்யூஸ் பண்ணி இதுல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். இல்ல அப்படின்னா, இப்போ எந்த கைடன்ஸ் இல்லாம பண்றீங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த தொப்புள் கொடி இருக்கு இல்லையா? அந்த சக்கரத்துல இருந்து நீங்க வந்து அதனோட பவர்ல தான் வந்துட்டு இந்த இந்த பாடி அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸு இந்த இதெல்லாம் வந்துட்டு அந்த அதிலிருந்து தான் நடக்கும். இந்த தொப்புள் தொப்புள் இருக்கு இல்லையா? அந்த சக்ரா வந்து அது எப்படி எக்ஸாக்ட்டா பண்ணணுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். அதுல தான் வந்துட்டு இந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் போறது, அந்த இதெல்லாம் வந்து அதுல தான் நடக்கும். உங்களுக்கு அதுல ஏதோ வந்து ட்ரிகர் ஆயி, நீங்க வந்து உங்களையே வந்து நீங்க வேற ஒரு ஸ்பேஸ்லேருந்து ஒரு டைமென்ஷன்லேருந்து உங்களையே நீங்க பார்க்குற அளவுக்கு நீங்க வந்து அது வந்து பவர் ஆயிருக்கு. அப்போ வந்து உங்க குருமார்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஓகே இது வந்து கொஞ்சம் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இத கண்ட்ரோல் பண்ணி திருப்பி உங்கள வந்து அதுக்குள்ள கொண்டு வரணும். இது தெரியாம தான் இப்ப வந்து தப்பு தப்பா பண்ணோம் அப்டின்னா, இந்த ஒவ்வொரு சக்ராக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கு. அது வீக்கான இதெல்லாம் இருக்கு. எங்க எது பாதிக்குதுன்னு தெரியாது இல்லையா? அது பாதிக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, அ நமக்கு என்ன எஃபெக்ட் ஆகுதுங்கிறதே நமக்கு தெரியாம ப்ராப்ளம் ஆயிடும். அப்புறம் மைண்ட் லெவல்ல நெறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இது ஏன் நடக்குதுன்னே தெரியாது. வெளியில போய் சொன்னீங்கன்னா, "ஏய்! அப்பல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீ ஏன் ஏதோ ஒண்ணு இமேஜின் ஆமா பண்ணிக்காதேன்ருவாங்க." ப்ரோ. இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ம் நான் டெய்லியும் படுக்கும்போது பாத்தீங்கன்னா, என் பாடி வந்துட்டு என்னாலயே பார்க்க முடியும். ம். அப்படியே அது ஒரு ஒரு சைடுல கிடக்கும். நான் வந்து ஒரு 10, 20 அடிக்கு அந்த பக்கம் போயிட்டு, அ ம், ம். என்னடா இது ஒரு மாரி படுத்து கிடக்குதே அப்படின்னு என் பாடி நானே பார்ப்பேன். இப்படிதான் ம், எங்க வீட்ல எல்லாத்தையுமே அப்படிதான் பார்ப்பேன். ஆனா ம், எனக்கு ம். வந்துட்டு இதுக்கு பதிலும் தெரியல. ஏன்னா இது டைனமிக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மண்டலா பண்ணியாச்சு. இது எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே என்னைய ஒரு ஒரு 20 டூ 50 அடி தூரம் தள்ளிட்டு போயிடும் என்னைய. என்னோட உடம்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அது ஒரு பக்கம் கிடக்கும் அது பாட்டுக்கு. ம், ம், ம். அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஆனாலும் வந்துட்டு என்னால அது என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. என்ட்ட யார்ட்டயும் அந்த டவுட்டும் கேட்க முடியல. ஏன்னா எனக்கு இது நீங்க இன்னுமே அந்த அனுபவம் நடக்குதா? இல்ல அது முன்னாடி இல்ல இப்ப நடந்ததா? இல்ல. இப்ப கிடையாது. இப்ப இந்த அனுபவம் ஓகே. கிடையாது. நான் வந்து அது டைனமிக்கும், மண்டலாவும் பண்ணும்போது இந்த அனுபவம் இருந்தது. ஆ. ஓகேங்களா? ஏன்னா, இது வந்து எனக்கு பதிலே கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் வந்து ஆள விட்டா போதும்ன்னு சொல்லிட்டு டப்புனு வெளிய ஓடி வந்துட்டேன் நானு. இதுக்கு மேல இது பண்ண ஆமா. விடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இந்த பயந்துட்டு ப்ராப்ளம்லாம் வெளிய இருக்கு. வந்துட்டேன் நானு. ஆமா. அதுக்கு தான் இந்த குருமார்களோட கைடன்ஸ் வேணும். இப்போ வந்து நானுமே வந்து வாசி யோகம் பண்ணேன். குண்டலினி யோகம் 2மே பண்ணியிருக்கேன். எனக்கும் ஐயா சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஐயா வணக்கம். அ வணக்கம், வணக்கம் சாத்தூர் சார். மலையராஜன் வணக்கம். பேசுறேன். சொல்லுங்க சார். ரொம்ப 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 உங்களை எப்படி எப்படி சொல்றதுனே தெரியல. அதாவது அனுபவம் அப்படியே உங்களை பேச வைக்குது. அந்த பயம், அதுக்கப்புறம் என்ன சொல்றது, அந்த அணுவுக்குள்ள அணுவா ஆராய்ச்சி பண்ற ஒரு ஞானம் எல்லாமே இருக்கு. இப்ப ஒண்ணு நான் எனக்கு சொல்லணும்னு எனக்கு அப்பத இருந்து உறுத்திக்கிட்டே இருக்கு. இந்த நிலைக்கு நம்ம அந்த ஒரு குரூப் சேர்றதுக்கே நம்ம உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கோம். நம்ம அவ்வளவு ஸ்டேஜை தாண்டி வந்தனால இந்த அளவுக்கு சிந்திக்கிறக்குரிய ஆற்றலோட நம்ம வந்து உட்கார்ந்துருக்கோம், கவனிக்கிறோம். அதுதான் முதல் கரெக்ட். பாயிண்ட். ஐயா வந்து எல்லாத்தையும் கடந்து வந்ததுனாலதான் அவரால் அவ்வளவு தூரம் பேச முடியுது. இப்ப எனக்கு டக்குன்னு ஒரு திருமூலருடைய திருமந்திரத்துல இருந்து ஒரு பாடல் தான் நினைவுக்கு வருது. குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர், குருடும் குருடும் குருடாட்டம் ஆடி
குருடும் குருடும் குழி விழும் ஆறே அப்படின்னு ஒரு பாட்டு. சரிங்க. எனக்கு என்னமோ நமக்கு கிடைச்சது ஒரு ஞான குரு கிடைச்சிட்டாரு. அதனால இந்த பயம் கியம் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு அப்படின்னு நினைங்க. ஏன்னா ம். இது வந்து யதார்த்தமா எல்லாருக்கும் நடக்குது. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில இருக்கும். இப்ப நீங்க ஒரு ஊர்ல இருக்கீங்க, இப்ப யூஎஸ்ல இருக்கீங்க. எதுக்காக இப்ப உங்களுக்கு அங்க டைம் எத்தனை? இப்ப இங்க காலையில 6:30 மணிக்கு இந்தியால. அங்க எத்தனை மணி? மணி 8. ஈவினிங் 8. 8. 8னா நைட்டு. சாரி, ஆமா. ஆமா, நைட் 8 மணி. அப்ப இவ்வளவு தூரம் நீங்க அந்த ஆழ்ந்த ஒரு அக்கறையோட இத பத்தி தெரிஞ்சுக்கணும், இதுல ஒரு ஸ்டேஜுக்கு போகணும், நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லணும் அப்படிங்கிற ஆர்வத்துல வந்து கலந்துக்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். இது என்ன எதனாலன்னா உள் மனசுல தூண்டுதல் எல்லாருக்கும் உங்களுக்கு இருக்கு. அது மாதிரி எல்லாருக்கும் இருக்கு. அதனால இதுல வந்து அட்டைன் பண்ண போறதுங்கிறது உறுதி. நம்ம ஃபோக்கஸ் வந்து இது பண்ணணும். ஆனா இந்த மாயை வந்து நம்மளை வந்து மாத்திக்கிட்டே தான் இருக்கும், குழப்பிக்கிட்டே தான் இருக்கும். அதான் காரணம். ஐயா குழந்தைகள் சார் எல்லாம் அந்த அனுபவத்தை சொல்றாங்க. எல்லாருக்கும் அந்த அனுபவம் கண்டிப்பா வரும். இந்த பயம் முதல்ல நம்ம போக்க வேண்டியது பயம்தான் அப்படிங்கறதுதான் எல்லாருடைய ஒரு ஞானமாவும் இருக்கு. பயம் எப்படி போகும் அப்படின்னா, நம்ம மேல நமக்கே ஒரு நம்பிக்கையும் அந்த பொறுமையும் இருந்துட்டா போதும். வேற ஒண்ணுமே இல்லை. சோதனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். சோதனைகளை பூரா சாதனைகளா மாத்தணும்னு சொல்லி தான் தன்னம்பிக்கையில நிறைய பேர் ஸ்பீச்ல எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கு 2 பேஸ் என்னன்னா, நம்பிக்கையும் பொறுமையும் தான். எப்படி ஒரு 2 வீலர்ல வந்து 2 சக்கரம் இருக்க மாதிரி தான். பொறுமையும் இருக்கணும், நம்பிக்கையும் இருக்கணும். அதுல பேலன்ஸ் பண்ணணும். 2 வீலர்ல போறதுன்னா லேஸ் கிடையாது. முதல்ல சைக்கிள் ஓட்டினா எல்லாரும் சைக்கிள் ஓட்ட படிக்கிறவங்க கீழே விழாம படிச்சிருக்கவே வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்லை ராஜா, நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா கீழே விழுந்திருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம என்ன செய்றோம், அந்த பேலன்ஸை கண்டுபிடிச்சிடறோம். ஓ, இவ்வளவுதானா, விழலையே, எப்ப விழல, அப்ப பேலன்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. அந்த அந்த ஸ்டேஜ் வந்துட்டீங்கன்னா பைக்ல எப்படினாலும் படுத்து படுத்து எந்திரிச்சு ஓட்டலாம். பைக் ஓட்டுவாங்க, சைக்கிள் ஓட்டுறாங்க, அப்புறம் பைக் ஓட்ட படிச்சிடறாங்க. பைக் ஓட்டும் போது என்ன செய்றாங்க, நீங்க மதுரையில எல்லாம் போகும்போது பார்க்கணும். நம்ம ஒரு கார்ல போய்கிட்டு இருப்போம், முன்னாடி 2 ஆட்டோ போய்கிட்டு இருக்கோம், இங்கிட்டு ஒரு பைக் வரும், அங்கிட்டு ஒரு நெருக்கடியான இதா இருக்கும். அதுல ஒருத்தர் பைக்ல வேகமா வந்து என்ன செய்வாரு, டக்கு டக்கு டக்குன்னு அதை கட்டடிச்சு கட்டடிச்சு அப்படியே படுத்து படுத்து டைவ் பண்ணி பிக்கப் பண்ணி சல்லுன்னு போய்கிட்டே இருப்பாரு. அவர் வேகத்தை, அவருடைய நிலை அப்படி. அது மாதிரி ஐயாவுடைய டாக்டர் ஐயாவுடைய நிலை அப்படி. நம்மளும் ஒரு நாள் அப்படி பைக் ஓட்ட முடியும். பயிற்சி, முயற்சி, ம். அவ்வளவுதான் வெற்றி. அதுல நிச்சயம், அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது. அப்ப என்ன செய்யணும், இதுக்கு வந்து நம்பிக்கை இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம போயிருவோங்கிற நம்பிக்கை இருக்கணும். பயத்தை தூக்கி தூர போட்டுருங்க, நம்பிக்கை வச்சிருங்க. அதுக்கப்புறம் பொறுமையா, பொறுமை 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 கடலினும் பெருதுங்கிறாங்க. நான் சொல்றேன் அதை விட பெருசு, கடலை காட்டிலும் பெருசு, பிரபஞ்சத்தை காட்டிலும் பெருசு. அது வந்து மனசுலதான் நமக்கு அதை கொண்டு வர முடியும், உணர முடியும். அதுலதான் பாத்தீங்கன்னா இதுல வந்து பொறுமை இல்லாம தான் நம்ம எல்லாரும் நிறைய விஷயத்துல அவசரப்பட்டு பேசிடுறோம். இப்ப நான்லாம் எத்தனையோ விஷயத்துல உடனே ரியாக்ஷன் பண்ணுவேன், பட்டுன்னு பேசிடுவேன், சட்டுன்னு பேசிடுவேன். உடனே என்ன ஆகும், அவருக்கு உடனே கான்ஃபிளிக்ட் ஆகிடும். உடனே நமக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இது வந்து பிராக்டிக்கலா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. இதான் மாயை, வேற ஒண்ணுமே கிடையாது. மாயை வந்து நம்மளை வந்து அவசரப்படுத்தி அவசரப்படுத்தி ஒரு இதுல சிக்கல்ல உண்டாக்கிறது. அதுக்கப்புறம் தான் பின்னாடி இந்த பாடல் பாத்தீங்கன்னா, நம்ம ஐயாவுடைய பெரிய கிஃப்ட் வந்து இந்த 2 பாடலும், இறை வணக்க ம். பாடலும் இறை விளக்க பாடலும், இந்த 2 பாடலையும் கண்ணை மூடி உள்ளம் உருகி அப்படியே ஃபீல் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அதுல எல்லா பதிலும் வந்துகிட்டே இருக்கு. அதான் சொல்றாங்க ஐயா கிறிஸ்டல் எதுக்கு சொல்றாங்க, முதல்ல நடக்க படிக்கிற பிள்ளைக்கு ஒரு நடவண்டி கொடுக்குறோம். மெல்ல 3 சக்கரம் வச்சு கை பிடிச்சு நடடா நடனா. நம்மளால நடக்க முடியுதா, பிறந்தோடனே நடக்க முடியுதா? ஒரு மீன் குஞ்சு ம். பிறந்தோடனே நீந்துது. அப்ப பிரபஞ்சம் எப்படிலாம் அதிசயத்தை உண்டாக்கி இருக்கு, எவ்வளவு விஷயத்த அதிசயம் இருக்கு. இதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ண 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 நம்மளாம் ஒண்ணுமே இல்லை. நமக்கு மேல ஒரு சக்தி இருந்து எல்லாத்தையும் ஆட்டி படைக்குது, ஆசையை கொடுக்குது. அதானே திருமூலர் திருமந்திரமா இருக்கட்டும், திருவாசகமா இருக்கட்டும், மணிவாசகர் படிச்ச திருவாசகத்தை ஐயா எவ்வளவு அழகா விளக்கம் கொடுத்தாங்க. அப்ப எல்லாமே வந்து சுத்தி 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 நம்மளை வந்து பதப்படுத்தி பக்குவப்படுத்திக்கிட்டு தான் இருக்குதான் உண்மையான நிதர்சனமான உண்மையா எனக்கு உணர்றேன். அதனால நீங்க பல ம். விஷயங்களை எடுத்து குழப்பத்துக்கு அப்புறம் தான் ஒரு அமைதி கிடைக்கும். அது ஆமா. மாதிரி ஒரு புரட்சிக்கு அப்புறம் தான் ஒரு அமைதி கிடைக்காம நம்ம மனசு வந்து குழம்புது, வேற ஒண்ணும் இல்ல, குழப்பத்துல இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதி ஆக ஆக அதுக்கு வந்து தேவை வந்து நம்பிக்கையும் பொறுமையும் தான். ஐயா, அமைதியா இருக்கணும், நீங்க அது பண்ணிட்டே சொல்றது கரெக்ட் இருந்தீங்கன்னா தாங்கய்யா. ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நம்ம வந்து இதுல எல்லாமே வந்துட்டு விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது கரெக்ட் தான். ஓகேங்களா? ம்.
இது என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா அது அப்படியே சும்மா தூக்கி நீ வெளி தூக்கி போட்டுருச்சு. நான் வந்து ம். என்னோட உடம்பையே வந்துட்டு ஒரு 20-30 அடிக்கு அப்புறம் ஏதோ ஒரு பாடி இங்க படுத்து கிடக்குறான்னு என் உடம்பே பாக்குறேன். அது எனக்கு அர்த்தம் புரியல. அன்னைக்கு சொல்றதுக்கு ஆள் இல்ல. இல்ல இல்ல ம், அது ம், அது ம். எப்படி மனசுதாங்கய்யா. அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனசுதான். அதாவது ஒண்ணு நான் கேள்விப்பட்டேன். அதாவது நம்ம மனதுக்கு அதாவது படற்கை நிலைன்னு சொல்லுவாங்க. படற்கை நிலைன்னா வெளியில இருக்கிறது. மனசை விட்டு நம்ம வெளியே போயிடுறது. இது எப்ப நடந்தது அப்படின்னா ஒரு அனுபவமான விஷயம் வந்து மகா பெரியவான்னு சொல்லி காஞ்சி காமகோடி பெரியவாருடைய வாழ்க்கை வரலாறை பத்தி ஒருத்தர் நம்ம பள்ளிக்கூடத்துல வந்து பேசும்போது சொன்னாரு. அவர் வந்து ரொம்ப அந்த காஞ்சி மடத்துல ரொம்ப தீவிரமா உள்ளவர். அப்போ வந்து அவருக்கு வந்து வயசு 100 வயசு அதுக்கு 100 120 வயசு நம்ம 110 வயசு வரைக்கும் இருந்தாங்க மகா பெரியவா. எத்தனை வயசுன்னு எனக்கு சரியா தெரியல. 100 வயசு தாண்டிட்டாங்கண்ணா. அப்ப வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா கண்ணுல வந்து இப்ப பொதுவா வந்து காட்ராக்ட் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி இப்ப நிறைய எங்க பார்த்தாலும் கண் சிகிச்சை எல்லாம் நாங்க இப்ப ஸ்கூல்ல வச்சு நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. ரெகுலரா வர்றாங்க பண்றாங்க. ஒவ்வொரு ஆர்வலர்களும் எல்லாம் பண்றாங்க. மக்கள் சேவையா நினைச்சுறாங்க. ஆனா அந்த கண் புரை நீக்கிறது கண் இதுல வந்து அவருக்கு நிறைய படிஞ்சிச்சு. சுத்தமா கண்ணே தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. அப்ப ஐயா சாமி நம்ம கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணிட்டா தான் உங்களுக்கு கண் பார்வை தெரியும், பழையபடி நல்லா வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவர் வற்புறுத்துறாங்க. உடனே அவர் சொல்றாரு இது உடம்பு அழியக்கூடியது, அது பாட்டுக்கு வரும் போகுது, ஒன்னொன்னா இருக்கு. நான் என்ன ஆத்மா உள் கண்ணோட நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு உள்ள கண்ணுல எல்லாம் தெரியத்தான் செய்யுது. வெளிப்பார்வை தெரியல, ஆனா மனசுக்குள்ள எனக்கு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பத்தி விட்டுருங்க, ஒன்றும் ஸ்டெயின் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. இல்லைங்கய்யா இல்லைங்கய்யா சாமி நீங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும்னு வற்புறுத்தும் போது சரி உங்க பிரியம் நம்மளை வந்து இப்படி எல்லாம் படணும்னு இருக்கு பட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி விடுறாரு. அடுத்தது என்ன ஆகுது? ஆபரேஷன் நடக்க போகுது. ஆபரேஷன் உடனே மயக்க மருந்து கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. உடனே பெரியவா சொல்லியிருக்காங்க எனக்கு மயக்க மருந்து வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நான் வாட்டுக்கு வெளியில இருக்கேன், நீங்க வாட்டுக்கு பண்ணுங்க அப்படின்னாராம். பாருங்க அந்த கண்ணில் இப்போ வந்து காட்ராக்ட் பண்ண ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு அனுபவம் இருந்திருக்கும். இல்லை ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் உடம்புல பண்ணவங்களுக்குலாம் அனுபவம் இருக்கும். மயக்க மருந்து கொடுத்தாச்சுன்னா நமக்கு உடம்புல என்ன நடக்குது எது நடக்குது எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு உடம்புல வந்து அந்த மூளையில வந்து அந்த எந்த பார்ட்டும் அந்த பார்ட் வந்து அப்படியே நமக்கு உணர்வு. பிடுங்க போறோம், பல்லு சூத்தையாயிடுச்சு, பல்லு கிட்டத்தட்ட ஒரு ஊசியை போடுறாங்க, போட்டோன்னே என்ன ஆகுது? அந்த இடம் பூரா மறத்துருது. அப்ப அந்த இடத்துல என்ன உணர்வு இருக்குங்கிறதே தெரியாத அளவுக்கு அந்த இடம் ஆயிடுது. அப்ப அதுதான் விஷயம். அப்ப உடம்ப வந்து மரத்து போற நிலைமையில ஊசியை போட்டு பண்றோம். அது மாதிரி மனசை வச்சும் பண்ண முடியுங்கிறது தான் சித்தர்கள் கண்ட பரம ரகசியம் அது. அது வந்து அந்த ஸ்டேஜுக்கு நம்ம எதை நோக்கி போறோமோ அதை நோக்கி நம்மளை காந்த மாதிரி இழுத்துக்கிட்டே போகும். நமக்கு எதுல ஆர்வம் இருக்கோ அதுல போகும். நம்ம இறைவன் மேல ஆர்வம் வச்சு இறைவா நீ என் கூட தான் இருக்க, நான் உன்னை அடையணும்னு அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்குரிய எப்படி இதுல நம்ம யூடியூப்ல போய் ஒரு தத்துவ பாடல்கள் அப்படின்னு போட்டா தத்துவ பாடல்களா வந்துகிட்டே இருக்கு. அதே இதுல வேற என்ன நினைச்சு போடுறோம்னா அதெல்லாம் வருது. அது மாதிரி எதை நினைக்கிட்டு போறோமோ அது மாதிரி தான் போகும். இப்ப நீங்க அந்த சிந்தனையில போறீங்கிறது தான் தெரியுது. அதனாலதான் உங்களுக்கு அந்த படற்க நிலைக்கு போற அளவுக்கு வருது. அப்ப மகாபெரியவா படற்க நிலைக்கு போயிட்டார். இவங்க வாட்டுக்கு ஆபரேஷன் வலிக்குமே வலிக்கலாம் செய்யாது, நீங்க வாட்டுக்கு பண்ணுங்க அப்படின்ட்டாராம். அவர் பண்ணிருக்காங்க. அவர் வாட்டுக்கு இருந்திருக்காரு. காட்ராக்ட் ஆபரேஷன் முடியும் தண்ணி கண்ணை நோண்டி. அப்பெல்லாம் இப்ப உள்ள லேசர்லாம் கிடையாது, கத்தி வச்சுன்னா அறுத்து எடுத்திருப்பாங்க. அப்ப அவ்வளவு தூரம் அந்த வலி இல்லாத அளவுக்கு அப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு இதுதான். அப்ப நமக்கு அதைத்தான் இப்ப நான் இன்னைக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ரீல்ஸ்ல ஒண்ணு போட்டிருந்தாங்க. வலினா என்னது, வேதனைனா என்னது அப்படிங்கறத பத்தி விளக்கம் கொடுத்திருக்காங்க. வலி அப்படிங்கிறது உடம்புல வர்றது, வேதனைங்கிறது வந்து மனசுல வர்றது. அப்ப மனம், உடல், ஆன்மா அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டட் தான், சம்பந்தப்பட்டது தான். அதனால இதை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண அதுலயே தான் போய்கிட்டே இருக்கோம். எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ரிக்வஸ்ட். ஏன்னா நாங்க இந்த பத்ரிநாத் கேதார்நாத் போகணுன்ட்டு ஒரு டூர் போயிருந்தோம். அது ஏற்கனவே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து தவ யோகின்னு ஒருத்தர் ஞானதேவ பாரதின்னு சொல்லி, அவர் கொஞ்சம் வயசு, அவர் அப்பயே ஒரு ஞானம் கிடைச்சி அப்படியே உட்காந்து தவம் பண்ணிட்டே இருப்பாரு. யாரோடையும் பேசவே மாட்டாரு, உணவு எடுத்துக்க மாட்டாரு, இளநீ மட்டும் குடிச்சிட்டு இருந்துட்டு இருந்தாரு. அப்ப அவரை கூப்பிட்டு எல்லாரும் போயிருந்தோம். அப்ப அவர் அனுபவத்துல எல்லாரும் நாங்க போயிட்டு வரும்போது அரக்கோணம் பக்கத்துல வரும்போது எல்லாருக்கும் ஒரு இதுல ரிக்வஸ்ட் பண்ணோம். சாமி நம்ம 15 நாள் சுத்திட்டோம், ஊர் பூரா பார்த்துட்டோம், சிரிக்க சிரிக்க சிந்திக்க சிந்திக்க நல்லா நிறைய கருத்துக்கள் பரிமாற்றம் பண்ணோம். ஃபைனலா நச்சுன்னு கடைசியா சொல்லுங்க அப்படின்னும் போது அந்த சரண்டர் தத்துவத்தை சொன்னார். என்னைக்கு நீங்க சரண்டர் ஆகுறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு இறைநிலையை அடைய முடியும், அது வரைக்கும் வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டாரு. அதுக்கான ஒரு திரௌபதை மானம் காத்த படலம் அப்படிங்கறது சொன்னார். அந்த ஒரு பிரீஃபா சொன்னார்.
அப்ப திரௌபதி வந்து திரௌபதிக்கு வந்து அவளை சூதாட்டத்துல வைக்கணும்னு அவளுக்கே தெரியாது. இவங்க நாட்டை விட்டாங்க, காட்டை விட்டாங்க, எல்லாத்தையும் விட்டாங்க, கடைசியில ஒய்ஃபையே வச்சுட்டான். அது பெரிய தப்பு. இந்த மாதிரி தான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம் லைஃப்ல. எத்தனையோ விஷயங்களை எல்லாம் பிராக்டிக்கலா அது ஒரு கதை மூலமா சொல்லி நம்மளை புரிய வச்சிருக்காங்க. அப்ப நம்ம என்னத்தெல்லாமோ அடமானம் வைக்கிறோம், என்னெல்லாமோ வச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம்னு பாக்குறோம். கடைசியில ஒண்ணும் முடியல, எல்லாத்துலயும் தோல்வி மேல் தோல்வி வருது. ஒரு ஸ்டேஜ்ல வந்த உடனே அவன் வந்து வாமா வந்து உட்காந்து என் தொடையில உட்காருங்கிற அளவுக்கு கேவலப்படுத்தி இருக்கலாம். அந்த மாதிரி கேவலப்படுற நிலைகளும் நமக்கு வாழ்க்கையில வந்துகிட்டு இருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன வருது அப்படின்னா, அவ வந்து பேசுறா. அப்ப அந்த 5 குதிரைகள் காமிக்கிறாங்கல்ல, அந்த 5 குதிரை, 5 பஞ்சேந்திரியங்கள் நம்ம மனசை ஒன்னொன்னு ஒவ்வொரு மாதிரி நம்மளை இழுத்துட்டு போகுது. அதான் மாயை, வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப மாயையில இருக்கும்போது அவன் வந்து இவங்க யாருமே பேச முடியாம உட்காந்துட்டாங்க. அந்த அம்மா மட்டும் வருது. வந்து என்ன எதுக்கு வந்து இந்த மாதிரி எதுக்கு யாருக்கும் என் மேல அதிகாரம் கிடையாது, உணவு விட்டுச்சுன்னா உன்னைய பாரியா, எதுக்கு என்னைய தூக்கி வைக்கிற அப்படின்லாம் சொல்லி பாக்குறது, கேட்கல. அதான் மனசு. அப்ப கடைசியில அந்த மனசு வந்து 5 பேர் தான் ஓடுது. அப்படி சொல்லுது, இப்படி சொல்லுது, வஞ்சுது, பேசுது, எல்லாம் கடைசியில ஒண்ணுமே முடியல. அப்ப சேலையே அவருடா அப்படின்ட்டான். இருக்கலே ஹையஸ்ட் ஒரு பெண்ணுக்கு மானம் மரியாதை அதை சீர்குலைச்சி அவமானப்படுத்தணுங்கிற அளவுக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் போகும்போது அவ வந்து எல்லாம் பேசுறா. கடைசியில சேலையை பிடிச்சிட்டு இருக்கா கடைசி வரைக்கும். நம்மளால முடியும், நம்மளால முடியும், நம்மளால முடியும் அப்படின்னு. ஒரு ஸ்டேஜ்ல அதாலையும் அவளால முடியல. கண்டிப்பா நம்ம காப்பாத்திக்கிற முடியாதுன்னு வரும்போதுதான் அவளுக்கு இறைவன் மேல ஒரு நினைப்பு வருது, சிந்தனை, இறை சிந்தனை வருது. இப்ப இறை சிந்தனை வந்த அடுத்த நிமிஷமே கிருஷ்ணான்னு 2 கையும் தூக்குறா. ஒரு கையை வச்சு சேலையை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு கைட்டு வஞ்சிக்கிட்டு இருக்கா, 2 கைட்டும் சேலையை பிடிச்சிட்டு இருக்கா, அப்புறம் ஒரு கைட்டு பிடிக்கிறா. அப்புறம் பார்த்தா என்ன செய்ய, 2 கையும் விட்டுறாங்க. அதான் ஐயா சொல்லுவாங்க, 2 கையும் தூக்கி இப்படி நீங்க காமிக்கும் போது உங்களுக்கு ஆற்றல் மேல பிரபஞ்சத்துல இருந்து கிடைக்குது, கேளுங்கள் அப்படின்னு 2 கையும் ஏந்தி கேளுங்க அப்படிங்கிறாங்க. கிறிஸ்டியானிட்டிலையும் அப்படித்தான் சொல்றாங்க. இதுல முஸ்லீம்ஸும் 2 கையும் தொழுவும் போது 2 கையை தூக்குறாங்க. அது மாதிரி நமக்கு ஆற்றலை வந்து 2 கையை தூக்கி அப்படி மேல தூக்கி நான் சரண்டர் அப்படிங்கிற நிலைக்கு அவங்க எப்ப போறாங்களோ போன அடுத்த செகண்ட் கிருஷ்ண பரமாத்மா வந்துடுறாரு. அதான் அந்த கதை. அதுல வந்து கதையோ நிஜமோ அது 2 என்ன அப்படியே சேலையை விட்டுக்கிட்டே இருக்காரு. இவனை இழுத்து இழுத்து பாக்குறான். கடைசி வரைக்கும் அவனால ஒண்ணுமே செய்ய முடியல. சேலை கடல் மாதிரி மலை மாதிரி குமிஞ்சிருச்சு. அப்ப இது எல்லாம் எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் காரணம் மனசுதான். மனமே மாபெரும் சக்தி. மைண்ட் மூவ்ஸ் மேட்டர், மைண்ட் மேக்ஸ் மேட்டர். இப்ப எனக்கு பிரபஞ்சத்துல என்னெல்லாமோ கண்டுபிடிச்சு பண்ணியிருக்காங்கன்னா அவ்வளவுமே மனிதனுடைய ஒரு சிந்தனையில வந்ததுதான், வெளிப்பாடு தான். அது போற மைண்ட் மேக்ஸ் மேட்டர், மைண்ட் மூவ்ஸ் மேட்டர். எதனாலும் நகர்த்தி கொண்டு போக முடியும். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போதே நமக்கே பிரமிப்பா இருக்கும். நம்ம இப்ப லக்கிலி வி ஆர் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துல இப்ப பிறந்திருக்கோம். நல்லா இருந்தா ஒவ்வொருத்தருக்கும் வயசு வந்து மேக்சிமம் 60 வயசு 70 வயசு இல்ல அதுக்குள்ள இருக்கும், இல்ல 30 வயசு. இப்ப 30 வயசு இருக்கவங்களும் இந்த மீட்டிங்ல இருக்கலாம். அவங்களுக்கு இப்பயே அதுக்கு ஞானத்துக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு இப்ப 62 வயசு ஆகுது, ஒருத்தருக்கு 70 வயசு இருக்கும். இப்போ வயசுக்கு தகுந்தபடி அனுபவங்கள் இருக்கும். அப்ப இந்த பிரபஞ்சத்துல நம்ம வந்து பிறந்துட்டோம். பிறந்து கண்ணு முன்னாடி இவ்வளவு உலகம் இவ்வளவு அழகா இருக்கு. ஆனா இதே உலகம் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மனிதன், மனிதனுடைய மூளை, தேவை ஒன்னொன்னா கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. நீங்க நினைச்சாவது பார்த்திருப்போமா? முந்தைய ஒரு தபால் எழுதினோம்னா அமெரிக்காவுக்கு போய் சேர்றதுக்கு 1 மாசம் ஆகும். இப்ப அமெரிக்கால இருந்து ஐயா முகேஷ் ஐயா நேருக்கு நேர பார்த்து பேச முடியுது. என்ன ஒரு அறிவு பாத்தீங்களா, என்ன ஒரு வளர்ச்சி பாத்தீங்களா. இது வந்து மிதமிந்திய வளர்ச்சி. இது இன்னும் போய்கிட்டே இருக்கும். இன்னும் அடுத்து என்னெல்லாமோ நடக்க போகுது. அது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கட்டும் விஞ்ஞானம். ஆனா மெய்ஞானம்ங்கிறது தான் நம்ம சித்தர்கள் கண்ட ஒரு பெரிய பரம ரகசியம். அது எப்படின்னா நமக்குள்ள போகணும், உள்ள போகணும், நம்பிக்கையோட போகணும். அதான் அதை ஒரு பேஸ் வச்சுக்கணும். எப்படி நான் திரும்ப வரேன், இந்த நடவண்டி பச்சு நடக்க பிடிச்ச மாதிரி என்ன ஒரு ஆள் துணை ஐயா இல்லாம இதுல போக நான் முடியாது ஒண்ணு சார். ஐயா சொல்லணும். ஆமாய்யா, நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஐயா. நான் உண்மையிலே இப்ப நீங்க சொல்ற மாதிரி தான் நான் இதை ஃபாலோ பண்ணி கேட்டுட்டு இருக்கேன். அதனாலதான் இப்ப என்னோட டவுட், ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டவுட் தான், அதனாலதான் கேட்டேன் ஐயாட்ட, நம்ம முகேஷ் ஐயாட்ட. சரி அவருக்கு எப்படி எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன், வேற ஒண்ணும் இல்லையா. ரைட் ரைட். இல்ல இல்ல மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது சந்தேகம் கண்டிப்பா கேட்கணும். அதான் எனக்கு நான் காலேஜ்ல படிக்கும்போது ப்ரொஃபசர் சொல்லுவாரு, he who asks question may be a fool for some time, he who asks he who never ask question will be a fool for ever அப்படிம்பாங்க.
அதாவது சந்தேகம் வந்துருச்சுன்னா அது ஏன் அப்படிங்கிற கேள்வி, ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை அப்படின்னு அருமையான பாட்டு. இந்த பாடல்கள்லாம் கவிஞர்கள்லாம் ஆமாய்யா, சும்மா உண்மைதையா. சொல்லக்கூடாது. நீங்க சொல்றது உண்மைதான். நீங்க சொல்றது உண்மைதான். என்னன்னா, நம்ம டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்கு ஆள் இல்ல. அதான் பிரச்சனை இப்ப. அதுதான் உண்மை, இன்னைக்கு அதான் முகேஷ் ஐயா வந்துட்டு அதை சார் பேசும்போது பாத்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து எனக்கு முன்னாடி ஏற்பட்ட அனுபவம். யார்கிட்ட போய் கேள்வி கேட்டாலும் பதில் கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா அதான் உண்மை. சார் அதுக்கு குழந்தைகள் பதில் சார் எல்லாத்தையும் விட்டு இதுல வெளியே ஓடிட்டேன் நானு. எங்கேயோ போகுது, நாம எங்கேயோ போறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடிட்டேன் நான். அதான் நீங்க பிரச்சனை. நீங்க நல்ல நம்பிக்கையோட இருங்க. நீங்க சரியான பதில சரியா தான் போய்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இதே சந்தேகம் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி கிருபானந்த வாரியார் சுவாமி தான் எங்களுக்கு குருநாதர். எங்க அப்பா கூப்பிட்டு வந்து வீட்டுல வச்சு எங்க கூட இருந்து, நானே அவர் கூட இருந்து டிராவல் பண்ணி, நானே அவர் கார் ஓட்டிட்டு போய் என் முன்னாடி குறை வச்சு பக்கத்திலே இருந்து என் தோல்ல கையை போட்டு எல்லாமே அவர் கூட இருந்திருக்கேன், டிராவல் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 78ல இருந்து 94 வரைக்கும் அத்தனை வருஷம் நம்ம டிராவல் பண்ணுவோம். அப்புறம் அவர்கிட்ட வந்து நைட்டு விடிய விடிய உட்காந்து பேசிட்டு இருப்பேன், எழுதிட்டு இருப்போம். அப்பெல்லாம் கேட்குற கேள்விக்கெல்லாம் அவரு, போதும்ப்பா, நீ இவ்வளவு சந்தேகம் இவ்வளவு குழப்பத்துல இருக்காத, உனக்கு அந்தந்த நேரம் வரும்போது அந்தந்த ஆட்கள் வருவாங்க, உனக்கு தெளிவு பண்ணுவாங்க. உன் மனசுல ஒரு கேள்வி வந்துச்சு, அதுக்கு பதில் உண்டு. முதல்ல பதில பூட்டு செய்யும் போதே முதல்ல சாவியை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூட்டு செய்வாங்களாம். அது மாதிரி அதான் கவனம். இவர் ஐயா சொல்றாரு, நம்ம டாக்டர் ஐயா. அதாவது முதல்ல உன்னை தீர்வு வச்சுக்கிட்டு தான் பண்றாங்க. ஆனா தீர்வை நம்ம தேடி போறோம், அது கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுது, முன்ன பின்ன ஆகுது. அதான் விஷயம். அதான் பூராத்துக்கும் காரணம் வந்து கர்மா அப்படிங்கறத கரெக்டா சொல்லி நமக்கு எல்லாத்துக்கும் புரிய வச்சுட்டாங்க, உணர்த்திட்டாங்க. அதனால நம்ம எல்லாம் சார் அதுவும் கர்ம குழந்தைவேல் இது சார் கேட்டதுக்கு ஒரு ஒரு இது சார், இது வந்து என்னன்னா, இப்போ நம்ம நிறைய யோகா பண்றோம், நிறைய மெடிடேஷன் இது எல்லாமே பண்றோம். ஆனா வந்து இந்த குருவோட அருள்னு ஒண்ணு இருக்கு சார். நம்ம வந்து குருவோட அருள் இல்லாம பண்ணோம்னா கண்டிப்பா சைடு எஃபெக்ட்ஸ் வரும், ப்ராப்ளம்ஸ் வரும், எல்லாமே வரும். இப்போ ஏன் நான் வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி வாசி யோகம் முயற்சி பண்ணியிருக்கேன், குண்டலினி யோகம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போதான் ரீசெண்டா வந்து ஐயாவோட மெடிடேஷன் வந்து பண்றேன். இப்போ வந்து நான் முன்னாடி பண்ணதுல வந்து பெனிஃபிட் இருந்ததுன்னா இருந்தது. அது சைடு எஃபெக்ட்ஸ் இருந்ததுன்னா இருந்தது. ஆனா முன்னாடி வந்து பெனிஃபிட்னா எப்படின்னா, எனக்கு அனுபவமாலாம் பெனிஃபிட் வரல. காட்சியாகவோ, இல்ல ஏதாவது சவுண்டோ அந்த மாரிலாம் எதுவுமே கேட்கல. அந்த அனுபவம் எல்லாம் எதுவும் எப்படி இருந்ததுன்னா, எனக்கு வந்து அம் விஷயங்கள் வந்து இந்த வெளி உலகத்துலருந்து புரிதல் வந்து நெறைய உண்டாச்சு. அப்போ வந்து நெறைய இது இப்படிதான் இப்படிதாங்கிறத வந்து நெறைய புரிஞ்சு புரிஞ்சு அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து பெருக ஆரம்பிச்சது. ஆனா, இந்த மெடிடேஷன்ல என்ட்ட கிறிஸ்டல் கூட கிடையாது. ஆனா, இதுல நான் கிறிஸ்டல் யோகா பண்றேன், கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்றேன். இது வந்து பயங்கர மேஜிக்கா இருக்கு ஆக்சுவலா. இப்போ ரீசென்ட்டா நானும் 1 1/2 மாசம் கூட நான் பெருசா அந்த இத பண்ண ஆரம்பிக்கல. ஆனா, இதுல வந்து அவ்ளோ எஃபோர்ட் இருக்கு. அவ்ளோ எஃபெக்ட் இருக்கு. ஏன்னா, இது வந்து குருவோட அருள் இருக்கு. நமக்கு வந்து கைடன்ஸ் இருக்கு. அது வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அனுபவங்கள் கிடைக்குது. நான் அத இன்னும் இங்க ஷேர் பண்ணல. பட் நான் சொல்றேன். அது வந்து கிடைக்குது. இப்போ வந்து நீங்க பண்ணியிருந்தபோது, அ அந்த குருவோட மேபி கத்திருந்திருக்கலாம். பட் குருவோட கைடன்ஸ் இல்லாம இருந்திருக்கும். அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒவ்வொரு சக்ராக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. அந்த ஒவ்வொரு சக்ரால வந்து அது வந்து அ நல்லா ட்ரிகர் ஆகும்போது நெறைய சித்துக்கள் எல்லாம் அந்த டைம்லலாம் வரும். அ உங்களுக்கு வந்து அந்த மாரி அந்த இந்த அம் தொப்புள் கொடி அந்த சக்ரால தான் வந்து ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணுவாங்க. அதுல அந்த சக்ரா ஸ்ட்ராங்கா இருந்தா தான் ஆஸ்ட்ரல் டிராவல், அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் பண்ண முடியும். அத வந்து அதுல வந்து ஏதோ உங்களுக்கு ட்ரிகர் ஆயி, அதனால தான் வந்து நீங்க உங்களையே வந்து பாக்குற இதுக்கு வந்து ஆனா இன்னொன்னு வந்து நல்லது என்னன்னா, அம் உங்களுக்கு வந்து அதுலருந்து வெளில வரக்கூடிய அளவுக்கு எனர்ஜி இருக்கு. அதுலருந்து வெளில வந்து உங்கள பாக்குற அளவுக்கு எனர்ஜி இருக்குங்கிறத வந்து நீங்க சந்தோஷப்படணும். அந்த அளவுக்கு ஆற்றல் பாடிக்குள்ள இருக்குங்கிறதுக்கு நீங்க சந்தோஷப்படணும். இன்னொன்னு என்னன்னா, வந்துட்டு திருப்பி உங்க ஐயா, பாடிக்குள்ள அது ரிட்டர்ன் ஆகுறதுக்கு உங்களுக்கு இல்ல அது சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் புரியல அது. இப்ப நான் வந்து என்னைய படக்கையில பார்க்கும்போது திரும்ப உள்ள வரதுக்கு எனர்ஜி வேணுங்களா? இப்போ இப்போ இந்த மகரிஷி ஐயா இதுலயே வந்து என்ன பண்ணுவாருன்னா, அ அவரு வந்து இந்த மாரி ஆஸ்ட்ரல் டிராவலா இந்த உலகத்துக்குள்ள எங்கேயாவது இடத்துக்கெல்லாம் அவங்களோட சீடர்கள கூட்டிட்டு போயிருக்காரு. அம் இந்த மாரி அதுக்கு வந்து இந்த அதெல்லாம் சொல்லிக் குடுத்துட்டு இருந்திருக்காரு. ஆனா அவரு மறைஞ்சதுக்கு அப்புறம் அத அத வந்து ஒரு கட்டத்துல வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா, அது போயிட்டு சிலருக்கு வந்து ரிட்டர்ன் வரக்கு சக்தி இருக்க மாட்டேது அப்படிங்கிற சில காரணத்தினால அத ம். ஸ்டாப் பண்ணிட்டாங்க.
ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும்னா இந்த தொப்புள் கொடி சக்கராக்கு வந்து சக்தி இருக்கணும். அந்த சக்தி இருந்தாதான் இந்த பாடியிலிருந்து ஆன்மாவை தனியா பிரிச்சு எடுத்து நீங்க போய் டிராவல் பண்ணிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கெல்லாம் அனுபவம்லாம் இல்லை, பட் நான் கேட்டதை வச்சு சொல்றேன். அதை மாதிரி வந்து நிறைய எல்லா சித்தர்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ மகரிஷி ஐயா இருக்கும்போது அவர் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்கும்னா, இப்போ நீங்க வந்து அந்த டைனமிக் மெடிடேஷன் பண்ணும்போது அந்த தொப்புள் கொடி சக்கரால இருந்து ஏதோ ஒரு எஃபெக்ட்னால உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு. அது வந்து நீங்க வெளில வந்தாலும் சரி, அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் உங்க பாடிக்குள்ள வர அளவுக்கு உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குன்னு சந்தோஷப்படுங்க. இல்ல நிறைய பேருக்கு வந்து எனக்கு உண்மையிலே அதை பத்தி ஐடியா இல்லை சார். நீங்க மேபி அது இருக்கலாம், நீங்க சொல்ற மாதிரி கூட இருக்கலாம். நீங்க ஐயா பட் கிட்டே இந்த என்னன்னா கேள்வி வைங்க. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு தெளிவு கிடைக்கும். அவர் வந்து இன்னும் கிளியரா வந்து ஏன் நடக்குது, எதனால நடக்குதுன்னு கூட வந்து பண்ணுவார். நீங்க வந்து கிளாஸ் ஐயா முடியும் போது ஒரு டைம் இந்த கேள்வி கொடுத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே அது ஒரு தெளிவா கூட இருக்கும். ஏன்னா நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ரியல் டைமா. ஸோ ஆமாங்க. அதை வந்து நீங்க கேளுங்க. நமக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நான் கேள்விப்பட்டதை வச்சு நான் சொல்றேன். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஐயா கூட ஒரு டைம் சொல்லியிருந்தாரு. அது கிளாஸ்ல சொன்னாரா இல்ல தனியா பேசும்போது சொன்னாரான்னு தெரியல. இந்த மாதிரி வந்துட்டு அவங்க அவரும் அவர் குரு வந்துட்டு இந்த உலகத்துல நிறைய இடத்துக்கு சுத்தி பார்க்க போயிருக்காங்க. அதே மாதிரி வேற உலகத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஐயா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. நீங்க இந்த கொஸ்டின் அவர்கிட்ட வைங்க. நம்ம கேட்டு நம்ம எல்லாருமே ஒரு தெளிவு கிடைக்கட்டும். சரிங்க, அது டைம் ஆச்சு இன்னைக்கு. கேட்கலாங்கய்யா. இப்போ ஒரே ஒரு மேட்டருங்கய்யா. மன்னிக்கணும், என்னாச்சுன்னா குறிக்கிட்டது மன்னிக்கணும் please. ஒரு டைம் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பையனை வந்து ஃபோன் பண்ணா எடுக்கவே இல்லை. ஓகே, வீட்டில் ரொம்ப இதாயிட்டாங்க. ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீ வை ஃபோன், நீ எதுவும் ட்ரை பண்ணாதான் அவனே உன்னை கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா மைண்ட் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு அவனை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி விட்டேன். திரும்ப உடனே அடுத்த ஒரு 2 செகண்ட்ல கூப்பிட்டான். இது வந்துட்டு எப்படி நடந்தது அப்படிங்கிறது எனக்கு புரியல. இது எல்லாமே நடந்துச்சு. ஆனா வாட் இஸ் தி ஃபார்முலா அப்படிங்கிறது எனக்கு புரியலையா. சார் அது தெரிஞ்ச எங்களுக்கும் சொல்லுங்க சார். ஓகேங்களா? சோ முகேஷ் சார் குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். சொல்லுங்க சார். 7 மணி ஆயிடுச்சு, ஐயா வரலன்னு நினைக்கிறேன். நம்ம ஓகே ஓகே சார். இறைவனுக்கு பாடலோடு முடிச்சுக்கலாம்னு பாக்குறேன். ஓகே சார், ஓகே சார். நாளைக்கு சரிங்க, ரொம்ப நன்றி. நன்றி 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 சார். நன்றி சார். அனைவருக்கும் நன்றி. 7 மணி ஆயிடுச்சு. பாட்டு மரகதில்லி அம்மா இருக்காங்களா? எஸ் சார். பாடுங்க மேடம். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளா. தப்பாத அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். அற்ப அகந்தை சருக்கால் அலையாமலே அடங்கி. அற்ப அகந்தை சருக்கால் அலையாமலே அடங்கி ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செய்ய சொல்லாக. எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செய்ய சொல்லாக இயற்றிய கர்மம் எல்லாம். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செய்ய சொல்லாக இயற்றிய கர்மம் எல்லாம் இறைவனை நீங்குவதே
அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அரிய கிருத கிருத்திய ஆன்மானுபவம் என்று எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால். தப்பாத அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி. நன்றி சார். நன்றிங்க இறைவனுக்கு அனைவருக்கும் நன்றி. இறைவனுக்கு பாடல் பாடலையே. இறைவனுக்கு பாடல் மறந்துட்டீங்கம்மா. இறைவனுக்கு பாடல் பாடு. அருளும் இறைவா நன்றி, எங்கும் நிறைந்தோனே, எல்லை இல்லாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள் அருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி என்னை ஆண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிமா. நன்றிங்க. நன்றி முகேஷ் ப்ரோ. நன்றிங்க ஐயா. எல்லாருக்கும் நன்றி ஐயா. பெருமை பெருமை. நன்றிகள் ஐயா. நன்றிங்க சார். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா. தேங்க்யூ சார்.